தனது மனைவியை இழந்த ஒரு தந்தை தன்னையும் மகளையும் கவர்ந்த ஒரு அழகிய பெண்ணை சந்தித்தபோது மீண்டும் அமைதியைக் கண்டதாக நம்புகிறார். புதிய அத்தி அன்பானவளாகவும் கவனமிக்கவளாகவும் நடித்து குடும்பத்தின் நம்பிக்கையை விரைவாகப் பெறுகிறாள். ஆனால் அந்த மிருதுவின் பின்னால் குழந்தையின் வாழ்க்கையை அமைதியான கனவு கியாடுமையாக மாற்றும் கொடூரமான திட்டம் மறைந்துள்ளது. அத்தியாயம் 1. காலை சூரியனின் ஒளி சென்னையின் அடையாறு பகுதியிலுள்ள அந்த பெரிய மாளிகையை ஒளிரச் செய்தது. ராகவன் வாசுதேவன் தன் 45வது வயதில் ஒரு சிறிய தொழில்நுட்ப நிறுவனத்தை இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றிச் சரித்திரங்களில் ஒன்றாக மாற்றியிருந்தார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடிய நோயால் தனது மனைவி கவிதாவை இழந்ததிலிருந்து அந்த தொழிலதிபரின் கண்களில் இருந்த பிரகாசம் மறைந்து போயிருந்தது. அன்று முதல் அவரது வாழ்க்கை வணிகக் கூட்டங்களுக்கும் தனது 10 வயது மகள் பவானாவின் கவனிப்புக்கும் இடையில் சமநிலைப்படுத்துவதாகவே சுருங்கிவிட்டது. பவானா தனது தாயின் பிரிவை இன்னும் புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்த ஒரு இனிமையான சிறுமி. அப்பா, நான் கலை வகுப்பில் என்ன செய்தேன் என்று பாருங்கள் என்று பவானா வண்ணமயமான ஒரு ஓவியத்துடன் அலுவலக அறைக்குள் நுழைந்தாள். அவளது சுருள் முடிகள் நாளுக்கு நாள் கவிதாவை நினைவுபடுத்தும் முகத்தை அழகாகச் சூழ்ந்திருந்தன. மிக அழகாக இருக்கிறது பவு என்று ராகவன் தனது சோர்வை மறைக்க முயன்றபடி பதிலளித்தார். தூக்கமில்லாத இரவுகள் தொடர்ந்தன. மேலும் ஒரு தனித்தந்தையாக இருப்பதன் சவால்களும் நிறுவனத்தின் அழுத்தங்களும் அவரை மிகவும் களைப்படையச் செய்தன. அதே நாளில் புதிய முதலீட்டாளர்களுடனான ஒரு கூட்டத்தின்போது ராகவன் ஹேமலதா மேனனை சந்தித்தார். உயரமான ஊடுருவும் பச்சை நிறக் கண்களுடன் நேர்த்தியாக பின்னப்பட்ட பழுப்பு நிற கூந்தலுடன் இருந்த அவர் ஊழியர்களிடையே ஒரு நலவாழ்வுத் திட்டத்தை செயல்படுத்த நியமிக்கப்பட்ட புதிய கார்ப்பரேட் சுகாதார ஆலோசகர் ஆவார். சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவப் பட்டம் பெற்று ஸ்டான்போர்டில் சிறப்பு பயிற்சி பெற்றிருந்த ஹேமலதா தனது திறமையால் மட்டுமல்ல, ராகவனின் தனிப்பட்ட சிரமங்களை புரிந்து கொள்வது போல தோன்றிய விதத்தாலும் உடனடியாக ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினார். நெருக்கமான ஒருவரை இழப்பது நேரத்துடனும் வேலையுடனும் நமக்குள்ள உறவை மறுவரையறை செய்கிறது என்று கூட்டம் முடிந்ததும் அவர்கள் தனியாக இருந்தபோது அவர் குறிப்பிட்டார். நீங்கள் உங்கள் தோள்களில் அதிக பொறுப்பைச் சுமப்பதை நான் உணர்ந்தேன் ராகவன். எல்லோரையும் கவனித்துக் கொண்டு தங்களை கவனிக்க மறப்பவர்களின் அறிகுறிகளை என்னால் அடையாளம் காண முடியும். மென்மையான மற்றும் புரிதலுள்ள குரலில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் ராகவனை ஒரு புரிதலின் மின்னல் போலத் தாக்கின. வெற்றிகரமான தொழிலதிபர் என்ற முகமூடிக்கு அப்பால் தன்னை பார்க்கும் முதல் நபராக அவர் தோன்றினார். அந்த உரையாடல் வேலைக்குப் பிறகு ஒரு காபியுடன் நீண்டது. அங்கு ஹேமலதா சென்னையின் குடிசைப் பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுடன் தனது தன்னார்வப் பணி பற்றியும் தடுப்பு மருத்துவத்தில் தனக்குள்ள ஆர்வம் பற்றியும் கூறினார். எனக்கு 10 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் என்று ராகவன் மனம் திறந்து பேசினார். கவிதா, அதாவது நான் அவளுடன் தனியாக இருக்க ஆரம்பித்ததிலிருந்து பவானாவுக்கு உண்மையில் என்ன தேவை என்பதற்கு நான் எப்போதும் ஒரு படி பின்தங்கியிருப்பதாக உணர்கிறேன். குழந்தைகள் மீள்திறன் கொண்டவர்கள், ஆனால் அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பும் அரவணைப்பும் தேவை என்று ஹேமலதா பதிலளித்தார். அவரது கண்கள் உண்மையான அக்கறையை வெளிப்படுத்தின. நீங்கள் அனுமதித்தால் அதிர்ச்சிக்குப் பிறகான குழந்தை வளர்ச்சி பற்றிய சில புஸ்தகங்களை பரிந்துரைக்க முடியும். எனக்கு இதுபோன்ற நிகழ்வுகளில் அனுபவம் உண்டு. அடுத்தடுத்த வாரங்களில் ஹேமலதா அந்த குடும்பத்தின் வாழ்வில் ஒரு நிலையான பிரசன்னமானார். அது சிறிய செயல்களுடன் தொடங்கியது. ராகவனுக்காக ஒரு குழந்தை உளவியல் புஸ்தகம், பவானாவைச் சந்திக்க ஒரு சாதாரண வருகை, ராகவன் ஒரு அவசர கூட்டத்தில் சிக்கிக் கொண்டபோது சிறுமியை ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு அழைத்துச் செல்ல முன் வந்தது எனம்ப தொடர்ந்தது. ஆரம்பத்தில் ஒதுங்கியிருந்த பவானா விரைவில் ஹேமலதாவிடம் மயங்கினாள். அந்த மருத்துவர் கல்வி சார்ந்த விளையாட்டுகளை கொண்டு வந்தார். வடகிழக்கு மாநிலங்களிலுள்ள பழங்குடி சமூகங்களுக்கு சிகிச்சை அளித்த தனது பயணங்களைப் பற்றிய கதைகளை கூறினார். மேலும் சிறுமி உருவாக்கும் ஓவியங்களிலும் கதைகளிலும் உண்மையான ஆர்வம் காட்டுவது போல தோன்றினார். அவருக்கு எல்லா நட்சத்திர கூட்டங்களும் தெரியும் அப்பா என்று ஹேமலதா சிறுமியின் படுக்கையறை கூரையில் ஒளிரும் ஸ்டிக்கர்களை பயன்படுத்தி ஒரு தற்காலிக கோளரங்கத்தை உருவாக்கிய பிறகு பவானா உற்சாகமாக கூறினாள். மேலும் என்னை பிர்லா கோளரங்கத்திற்கு அழைத்துச் செல்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். ராகவனுக்கு அது தனது மகளின் மறுபிறப்பை பார்ப்பது போல் இருந்தது. முன்பு அமைதியாகவும் பாரமாகவும் இருந்த வீடு இப்போது சிரிப்பொலிகளாலும் எதிர்காலத் திட்டங்களாலும் அதிர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் தியோசபிகள் சொசைட்டி தோட்டங்களில் ஒரு சிற்றுண்டியின் போது பவானா பழைய இடிபாடுகளுக்கு இடையில் ஓடுவதை பார்த்துக் கொண்டிருந்தபோது ஹேமலதா மெதுவாக ராகவனின் கையை தொட்டார். நீங்கள் என் வாழ்க்கைக்கு மீண்டும் வண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அவர் கண்ணீருடன் ஒப்புக்கொண்டார். புற்றுநோயால் என் சகோதரியை இழந்த பிறகு
நான் மீண்டும் ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கவே மாட்டேன் என்று நினைத்தேன். ராகவன் தனது இதயம் வேகமாக துடிப்பதை உணர்ந்தார். கவிதாவின் மறைவுக்குப் பிறகு முதல் முறையாக மீண்டும் தொடங்குவதைப் பற்றி தன்னை அனுமதிக்கத் தொடங்கினார். ஹேமலதா ஒரு அற்புதமான பெண் மட்டுமல்ல, அவர் தனது மகளை நேசித்த மற்றும் தனது வலியை புரிந்து கொண்ட ஒரு மரியாதைக்குரிய நிபுணர். அந்த முதல் காபி சந்திப்புக்கு 3 மாதங்களுக்குப் பிறகு ஹேமலதா மாளிகையில் இரவு உணவிற்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இரவின் முடிவில் மது கோப்பைகளுக்கும் பகிரப்பட்ட நினைவுகளுக்கும் இடையில் முதல் முத்தம் நிகழ்ந்தது. காதல் பற்றிய செய்தி பவானாவால் மகிழ்ச்சியுடனும் ராகவனின் நெருங்கிய நண்பர்களால் எச்சரிக்கையான ஒப்புதலுடனும் வரவேற்கப்பட்டது. வீட்டை பார்த்து கொண்டும் பவானாவை அவள் பிறந்ததிலிருந்து கவனித்துக் கொண்டும் இருந்த வீட்டுப் பணிப்பெண் சௌந்தரம் அம்மா மட்டுமே தனது தயக்கத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் மிகவும் வேகமாகச் செல்கிறீர்கள் என்று நினைக்கவில்லையா ராகவன் சார் என்று ஒரு காலை காஃபி தயாரிக்கும்போது கேட்டார். அந்தச் சிறுமி தன் தாயின் பிரிவிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. ஹேமலதா எங்களுக்கு ஒரு வரம், சௌந்தரம் அம்மா என்று ராகவன் தனது செல்போனில் மின்னஞ்சல்களில் மூழ்கியபடி பதிலளித்தார். அவர் வந்ததிலிருந்து பவுவின் கெட்ட கனவுகள் கூட குறைந்துவிட்டன. உறவு தொடங்கிய 6 மாதங்களுக்குப் பிறகு ஹேமலதா நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது குடியிருப்பை காலி செய்துவிட்டு ராகவன் மற்றும் பவானாவுடன் வாழ வந்தார். அந்த மாற்றம் ஒரு கோடைக்காலக் காற்று போல மென்மையாக இருந்தது. அவர் வீட்டின் நடைமுறைகளை வியக்கத்தக்க செயல்திறனுடன் மறுசீரமைத்தார். பவானாவின் மருத்துவ ஆலோசனைகள் மறுதிட்டமிடப்பட்டன. ஒரு குழந்தை ஊட்டச்சத்து நிபுணர் பணியமர்த்தப்பட்டார். சிறுமியின் உணவில் புதிய துணை உணவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. மேலும் ஹேமலதா சிறுமியிடம் கண்டறிந்த தனித்துவமான கற்றல் பாணிக்கு ஏற்ப ஒரு சிறப்பு ஆய்வு இடமும் அமைக்கப்பட்டது. பவானாவுக்கு அதிக அறிவாற்றல் திறன் கொண்ட குழந்தைகளை பாதிக்கும் ஒரு அரிய நிலையின் அறிகுறிகள் உள்ளன என்று ஹேமலதா ராகவனுடன் ஒரு இரவு உணவின்போது தொழில்முறை தொனியில் விளக்கினார். இது நான் ஸ்டான்போர்டில் எனது சிறப்பு பயிற்சியின் போது சில நிகழ்வுகளில் கவனித்த ஒன்று. கவலைப்பட ஒன்றுமில்லை, ஆனால் நாம் அவளது உணவு மற்றும் படிப்பு முறையை கண்காணிக்க வேண்டும். ஒரு சுகாதார நிபுணர் தனது மகளை கவனித்துக் கொள்வதில் நன்றியுள்ளவனாக இருந்த ராகவன் எந்தக் கேள்வியும் கேட்காமல் அனைத்து மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டார். நிறுவனம் ஒரு சர்வதேச விரிவாக்கச் செயல்பாட்டில் இருந்தது. அது கிட்டத்தட்ட அவரது முழு நேரத்தையும் எடுத்துக்கொண்டது. ஹேமலதா பவானாவின் உடல்நலம் மற்றும் கல்வியை மேற்பார்வையிடுவது ஒரு பெரிய நிம்மதியாக இருந்தது. இருப்பினும் சில நுட்பமான மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. முன்பு ஆற்றலுடனும் துருதுருவென்றும் இருந்த பவானா அமைதியாகவும் வெளிரியும் போனாள். அவளது ஓவியங்கள் முன்பு வண்ணமயமாகவும் கதாபாத்திரங்கள் நிறைந்தும் இருந்தன. இப்போது இருண்ட வண்ணங்களை பயன்படுத்தின, மேலும் அடிக்கடி தனிமையான உருவங்களை சித்தரித்தன. இது அறிவாற்றல் முதிர்ச்சியின் ஒரு பகுதி என்று கலையாசிரியை அந்த மாற்றத்தை குறிப்பிட்டபோது ஹேமலதா நியாயப்படுத்தினார். அவளது படைப்பாற்றலை அதிகரிக்க வழிகாட்டப்பட்ட உள்நோக்கு நுட்பங்களுடன் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். படிப்படியாக பவானாவின் நண்பர்களின் வருகைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. சிறுமியின் சிறப்பு நிலை காரணமாக அதிக வெளிப்புற தூண்டுதல்கள் இல்லாத கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் தேவை என்று ஹேமலதா விளக்கினார். சிறுமி மிகவும் விரும்பிய பாலே வகுப்புகள் வீட்டிலேயே ஹேமலதாவால் மட்டுமே நடத்தக்கூடிய சிறப்பு உடல் சிகிச்சை அமர்வுகளால் மாற்றப்பட்டன. முதல் பருவம் முடிந்ததும் பவானா வீட்டுக் கல்வித் திட்டத்தால் பயனடைவாள் என்று ஹேமலதா பரிந்துரைத்தார். ராகவனால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத, ஆனால் முழுமையாக நம்பிய ஆய்வுகள் மற்றும் மருத்துவச் சொற்களைக் கொண்டு வாதிட்டார். இறுதியாக மீண்டும் உயிர் பெறத் தொடங்கிய அடையாறு மாளிகை வெளி உலகிற்கு தனது கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடத் தொடங்கியது. அதே நேரத்தில் அதற்குள் ஒரு அமைதியான மற்றும் குழப்பமான மாற்றம் மெல்ல மெல்ல வடிவம் பெறத் தொடங்கியது. அத்தியாயம் 2. பவானாவின் படுக்கையறை சுவரில் இருந்த கடிகாரம் அதிகாலை 3 மணியைக் காட்டியது. அவள் மீண்டும் குமட்டலுடன் எழுந்தாள். அந்த வாரத்தில் இது 4வது முறையாகும். ஹேமலதா அவளது உணவு மற்றும் மருந்து பழக்கத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கிய கடந்த 3 மாதங்களாக இதுபோன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்தன. இவை தடுப்பு சிகிச்சையின் சாதாரண எதிர்வினைகள் என்று ராகவன் தனது மகளின் அதிகரித்து வரும் வெளிரிய நிறத்தைப் பற்றி கவலை காட்டும் போதெல்லாம் ஹேமலதா விளக்குவார். அவளது உடல் இந்த நெறிமுறைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. விரைவான வளர்ச்சி நோய்க்குறி பற்றி நாம் பேசியது நினைவிருக்கிறதா? இந்த நிலையில் உள்ள குழந்தைகள் சிகிச்சையின் போது அடிக்கடி இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்துவார்கள். ராகவன் கவலை மற்றும் நம்பிக்கையின் கலவையில் மூழ்கியபடி தலையசைப்பார். நிறுவனம் பெங்களூருவில் ஒரு புதிய அலுவலகத்தை திறந்திருந்தது. மேலும் 2 நகரங்களுக்கும் இடையிலான தொடர்ச்சியான பயணங்கள் அவரை நாட்கணக்கில் வீட்டை விட்டு விலக்கி வைத்திருந்தன. ஒவ்வொரு முறை திரும்பும் போதும் பவானா மெலிந்தும் அமைதியாகவும் இருப்பதை அவர் கவனித்தார். ஆனால்
ஹேமலதாவிடம் எப்போதும் நம்பத்தகுந்த மருத்துவ விளக்கங்களும் நீண்ட கால முன்னேற்றங்களை காட்டுவதாக கூறப்படும் கண்காணிப்பு வரைபடங்களும் இருந்தன. சௌந்தரம் அம்மா இருப்பினும் எல்லாவற்றையும் வளர்ந்து வரும் கவலையுடன் கவனித்தார். ஒரு காலை ஹேமலதா மாளிகையின் ஒரு அறையில் அமைத்திருந்த தனது மருத்துவ ஆலோசனை அறையில் இருந்தபோது பணிப்பெண் அமைதியாக பவானாவின் அறைக்குள் நுழைந்தார். என் சின்னக்கண்ணே, நீ என்னிடம் உண்மையைச் சொல்ல வேண்டும் என்று அவர் கிசுகிசுத்தார். பவானா மற்றொரு தலை சுற்றலுக்குப் பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தார். நான் விடுப்பில் இருக்கும்போது ஹேமலதா அம்மா உனக்கு என்ன சாப்பிடக் கொடுக்கிறார்? பவானா தயங்கினாள். அவளது பெரிய கண்கள் பதட்டத்துடன் மூடியிருந்த கதவை நோட்டமிட்டன. சௌந்தரம் அத்தை, நான் சொல்ல முடியாது. ஹேமலதா என் நிலையை அவளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் என்கிறார் என்று சிறுமி முணுமுணுத்தாள். பின்னர் குரலை இன்னும் தாழ்த்தி, துணை உணவுகள் கசப்பாக இருக்கின்றன. அதைச் சாப்பிட்ட பிறகு எனக்கு தலை சுற்றலும் தூக்கமும் வருகிறது. அது சாதாரணமானது. நான் நச்சுக்களை வெளியேற்றுகிறேன் என்கிறார். சௌந்தரம் அம்மாவின் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி பரவியது. அவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையின் உயர் வர்க்க குடும்பங்களில் பணியாற்றியிருந்தார். அவரது உள்ளுணர்வு அரிதாகவே தவறியது. இதைப் பற்றி உன் அப்பாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று ஹேமலதா அம்மா சொன்னாரா? பவானா தலையசைத்தாள். ஒரு தனித்த கண்ணீர் துளி அவளது மெலிந்த முகத்தில் வழிந்தது. அப்பா மிகவும் கவலைப்படுவார் என்றும் அது அவரது தொழிலை பாதிக்கும் என்றும் அவர் கூறினார். ஆண்களுக்கு மேம்பட்ட மருத்துவ பராமரிப்பு பற்றி புரியாது என்றார். அன்றிரவு சௌந்தரம் அம்மா ராகவனுக்காக அவரது அலுவலகத்தில் ஒரு சிறப்பு காப்பி தயாரித்தார். ஒரு கடினமான உரையாடலுக்கான நேரம் இது. ராகவன் சார், என் தலையீட்டை மன்னிக்கவும், ஆனால் என் இதயம் மிகவும் கனமாக இருக்கிறது என்று பணிப்பெண் தொடங்கினார். அந்தச் சிறுமி எவ்வளவு மாறிவிட்டாள் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு குழந்தை இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு எடை குறைவது இயற்கையானதல்ல. ராகவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். நிச்சயமாக அவர் கவனித்திருந்தார். தனது பயணங்களின் போது வீடியோ அழைப்புகளில் பவானா மேலும் மேலும் சோம்பலாக இருப்பதை உணர்ந்தார். ஆனால் ஹேமலதாவிடம் எப்போதும் சிக்கலான மருத்துவ நியாயங்கள் இருந்தன. அவை அந்தத் துறையில் பயிற்சியில்லாத ஒருவருக்கு கேள்விக்கு அப்பாற்பட்டதாகத் தோன்றின. சௌந்தரம் அம்மா, ஹேமலதா ஒரு மருத்துவர். அவர் உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்திருக்கிறார் என்று அவர் தனது நெற்றியை தடவியபடி பதிலளித்தார். நீங்கள் பவானாவை ஒரு பேத்தி போல நேசிக்கிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும். ஆனால் நாம் அறிவியலை நம்ப வேண்டும். பணிப்பெண் தனது மேலங்கியை சுருங்கிய விரல்களுக்கு இடையில் இருக்கினார். ராகவன் சார், உங்கள் மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தபோது நான் அவரை கவனித்துக் கொண்டேன். நினைவிருக்கிறதா? கவிதா அம்மா, உங்களிடமிருந்து எந்த சிகிச்சையையும் மறைக்கவில்லை, வருகையாளர்களை தடுக்கவில்லை, சிறுமியை தனிமைப்படுத்தவில்லை. ஹேமலதா அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு ரகசியம் தேவை? ஏன் அந்தச் சிறுமி இனி பள்ளிக்குச் செல்ல முடியாது? ஏன் அவள் பாலே நண்பர்களை பார்க்க முடியாது? சௌந்தரம் அம்மாவின் வார்த்தைகள் ராகவனின் மனதில் ஒரு சந்தேக விதையை விதைத்தன. அதை அவர் அடுத்தடுத்த நாட்களில் புறக்கணிக்க முயன்றார். தனது சொந்த அச்சங்களை தணிக்கும் முயற்சியில் பெங்களூரு பயணத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டில் அதிக நேரம் செலவிட முடிவு செய்தார். என்ன ஒரு அற்புதமான ஆச்சரியம் என்று அவர் அந்த வாரம் சென்னையில் தங்குவதாக அறிவித்தபோது ஹேமலதா ஒஸ்கிலிக்கத்தார். அவரது புன்னகை இருப்பினும் அவரது கண்களை எட்டவில்லை. ஆனால் இது சிறந்த நேரமாக இருக்காது. பவானா சிகிச்சையின் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறாள். அவளுக்கு முழுமையான அமைதி தேவை. சரியாக, அதனால்தான் நான் உடன் இருக்க விரும்புகிறேன் என்று ராகவன் பதிலளித்தார். ஹேமலதாவின் தோரணையில் ஒரு நுட்பமான பதற்றத்தை கவனித்தார். என் மகளை நான் மிஸ் செய்கிறேன். உன்னையும் தான், நிச்சயமாக. அந்த வாரத்தில் ராகவன் குழப்பமான சில நடைமுறைகளை கவனித்தார். ஹேமலதா பவானாவின் அனைத்து துணை உணவுகளையும் தனிப்பட்ட முறையில் நிர்வகித்தார். எப்போதும் கடைசி சொட்டு வரை குடிக்குமாறு வற்புறுத்தினார். முன்பு துடிப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்த சிறுமி இப்போது மணிக்கணக்கில் படுத்து கூரையை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஹேமலதா ஆலோசனை செய்வதாக கூறிய நிபுணர்கள் ஒருபோதும் நேரில் வரவில்லை. அனைத்து ஆலோசனைகளும் தொலைதூரத்தில் நடந்தன. மேலும் சிகிச்சையின் நுட்பமான மற்றும் சோதனைத்தன்மை காரணமாக ராகவன் ஒருபோதும் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. ஹேமலதா, பவானாவின் அடுத்த வீடியோ ஆலோசனை அழைப்பில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்று ராகவன் இரவு உணவின் போது கூறினார். ஒரு தந்தையாக இந்த நிலையை நான் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஹேமலதாவின் முட்கரண்டி வாய்க்குப் பாதியிலேயே நின்றது. ஒரு கண நேரத்திற்கு ராகவன் அவளது கண்களில் ஏதோ ஒன்றைக் கண்டார். எரிச்சலா? பயமா? ஆனால் அந்த தருணம் மிக விரைவாக கடந்து சென்றதால் அவர் கண்டதைச் சந்தேகப்பட்டார். நிச்சயமாக அன்பே என்று அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு பதிலளித்தாள். அடுத்த வாரம் ஒன்றை ஏற்பாடு செய்கிறேன். டாக்டர் மேனன் இப்போது ஐரோப்பாவில் இருக்கிறார். அந்த நோய்க்குறி பற்றிய ஆராய்ச்சிகளைச் சமர்ப்பிக்கிறார். அன்றிரவு ராகவனால் தூங்க முடியவில்லை.
தண்ணீர் குடிக்க எழுந்தவர் நடைபாதையில் கடந்து செல்லும்போது ஹேமலதா ஆலோசனை அறையாக மாற்றியிருந்த அறையின் கதவுக்கு கீழிருந்து ஒளி வருவதைக் கவனித்தார். அவள் இல்லாதபோது பூட்டப்பட்டிருக்கும் ஒரு அறை. அமைதியாக நெருங்கி ஹேமலதாவின் குரலை தொலைபேசியில் கேட்டார். இதை நான் அதிக காலம் தொடர முடியாது. ஆரம்பத் திட்டம் விரைவானதாக இருந்தது. ஆனால் இந்த தலையிடும் பணிப்பெண் எல்லாவற்றையும் சிக்கலாக்குகிறாள். இல்லை, அவன் இன்னும் சந்தேகப்படவில்லை. ஆனால் கேள்விகள் கேட்கத் தொடங்கியிருக்கிறான். நான் படிப்படியாக அளவை அதிகரித்து வருகிறேன். இன்னும் சில வாரங்களில் நான் சிறுமியின் முழுமையான மருத்துவ பாதுகாவலர் உரிமையை பெற முடியும். அதன் விளைவாக வங்கிக் கணக்குகளையும் அணுக முடியும். இல்லை, சந்தேகத்தை எழுப்பாமல் வேகப்படுத்த முடியாது. நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று முன்பே சொன்னேன். கடந்த முறையும் இது சரியாக வேலை செய்தது. ராகவன் உறைந்து போனார். அவரது இதயம் மிகவும் வேகமாக துடித்தது. அது கேட்கப்படுமோ என்று பயந்தார். கடந்த முறையா? மருத்துவ பாதுகாவலர் உரிமையா? மருந்தின் அளவா? துண்டுகள் அவரது மனதில் திகிலூட்டும் வகையில் பொருந்தத் தொடங்கின. ஆனால் அவளை எதிர்கொள்ளும் முன் அவருக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. அடுத்த நாள் ராகவன் அவசரமாக பெங்களூரு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலாக அவர் சென்னையின் மையத்தில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்புப் பிரிவிற்குச் சென்றார். அங்கு பல்கலைக்கழகத்தில் படித்த பழைய நண்பரான அருண்குமார் இப்போது ஒரு காவல் அதிகாரியாக இருந்தார். எனக்கு உன் உதவி தேவை, அருண் என்று தனது சந்தேகங்களை கூறிய பிறகு சொன்னார். என்னிடம் உறுதியான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் என் தந்தையின் உள்ளுணர்வு ஏதோ மிகவும் தவறாக நடக்கிறது என்று அலறுகிறது. அருண் கவனமாக கேட்டார். குறிப்புகள் எடுத்தார். இது மிகவும் தீவிரமானது, ராகவன். உன் சந்தேகங்கள் உண்மையாக இருந்தால் உன் மகள் மன்சாசன் சிண்ட்ரோம்பை ப்ராக்சி என்ற ஒரு நிலைக்கு ஆளாகியிருக்கலாம். ஒரு பராமரிப்பாளர் தங்களின் கவனிப்பில் உள்ள ஒருவருக்கு நோய்களைத் தூண்டும் அல்லது உருவாக்கும் நிலை. ஆனால் ஹேமலதா ஒரு மருத்துவர். அவளிடம் பட்டங்கள், சான்றிதழ்கள் உள்ளன. அவற்றின் நம்பகத்தன்மையை நீ சரிபார்த்தாயா? அந்த பல்கலைக்கழகங்களுக்கு அழைத்து விசாரித்தாயா என்று அருண் கேட்டார். நாம் அவசரமாக இந்த பெண்ணின் கடந்த காலத்தை விசாரிக்க வேண்டும். அதுவரை ஹேமலதாவை எதிர்கொள்ளாதே. அவள் உண்மையில் நாம் சந்தேகிப்பதைச் செய்தால் அவளை எதிர்கொள்வது அவளை எச்சரிக்கையாக்கி பவானாவின் நிலையை மோசமாக்கக்கூடும். அடுத்தடுத்த நாட்களில் பெங்களூருவில் இருப்பதாக நடித்து சென்னையின் மையத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் கூட்டங்களில் பங்கேற்றபோது ராகவனுக்கு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. ஹேமலதா மேனன் என்ற பெயர் மருத்துவ கவுன்சில் பதிவேடுகளில் இல்லை. ஸ்டான்போர்டில் பட்டம் பெற்ற நிபுணர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த பெண் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒருபோதும் படித்ததில்லை. மேலும் மிகவும் குழப்பமான விஷயம், ஹைதராபாத் மற்றும் கொச்சியில் உள்ள 2 பிற குடும்பங்கள் இதேபோன்ற தோற்றமுடைய ஒரு பெண், பணக்கார மனைவியை இழந்த சிறு குழந்தைகளைக் கொண்ட ஆண்களை அணுகியதாக புகார்களை பதிவு செய்திருந்தன. இதற்கிடையில் அடையாறு மாளிகையில் பவானா தனது மிக மோசமான நாளை எதிர்கொண்டாள். ஹேமலதா தயாரித்த சிறப்பு துணை உணவை உட்கொண்ட பிறகு சிறுமி கட்டுப்பாடில்லாமல் நடுங்கத் தொடங்கினாள். அவளது சுவாசம் ஆழமற்றதாக மாறியது. பயந்து போன சௌந்தரம் அம்மா ஹேமலதாவை எதிர்கொண்டார். நீங்கள் இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? அவளது நிலையைப் பாருங்கள். நான் இப்போதே ஒரு ஆம்புலன்ஸை அழைக்கப் போகிறேன். ஹேமலதா பணிப்பெண்ணின் வழியை மறித்தார். அவரது முகம் சௌந்தரம் அம்மா இதுவரை கண்டிராத ஒரு கோபத்தால் மாறியது. நீ யாரையும் அழைக்கப் போவதில்லை என்று அவர் சீறினார். பவானா என் மருத்துவ பராமரிப்பில் இருக்கிறாள். அவளுக்கு இருப்பது நெறிமுறையின்படி கணிக்கப்பட்ட ஒரு நெருக்கடி. இப்போது வெளிப்புறத் தலையீடுகள் உயிருக்கு ஆபத்தாகலாம். சௌந்தரம் அம்மா இருப்பினும் பயப்படவில்லை. தனது 50 ஆண்டுகால வாழ்வில் பின்வாங்குவதற்கு அவர் பல விஷயங்களை எதிர்கொண்டிருந்தார். ஒன்று, நீங்கள் என்னை உதவி அழைக்க விடுகிறீர்கள், அல்லது நான் இப்போதே காவல்துறைக்குச் செல்கிறேன் என்று அவர் தனது சீருடை பையிலிருந்து செல்போனை எடுத்தபடி மிரட்டினார். அடுத்து நடந்தவை அந்த குடும்பத்தின் தலைவிதியை என்றென்றைக்குமாக மாற்றவிருந்தன. அத்தியாயம் 3. ஹேமலதாவுக்கும் சௌந்தரம் அம்மாவுக்கும் இடையேயான மோதல் இன்டர்காமின் கூர்மையான ஒலியால் தடைப்பட்டது. அடுத்த 3 நாட்களுக்கு பெங்களூருவில் இருக்க வேண்டிய ராகவனின் எதிர்பாராத வருகையை வீட்டின் பாதுகாப்பு அதிகாரி அறிவித்தார். ஹேமலதாவின் முகம் வெளிரியது. இதைப் பற்றி அவரிடம் எதுவும் குறிப்பிடாதே என்று அவர் பணிப்பெண்ணிடம் மிரட்டல் தோணியில் கட்டளையிட்டார். அதே நேரத்தில் தனது தலைமுடியைச் சரிசெய்து ஒரு புன்னகையை வரவழைத்துக் கொண்டார். இந்தச் சூழ்நிலை மருத்துவ அறிவு இல்லாத ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நுட்பமானது. சௌந்தரம் அம்மா பதிலளிக்கவில்லை. ஆனால் அவரது கண்கள் அனைத்தையும் கூறின. நீண்டகால அமைதி முடிவுக்கு வந்திருந்தது. ராகவன் ஒருபோதும் நிகழாத ஒரு பயணத்தின் களைப்பை பாசாங்கு செய்து கொண்டு அவசரமாக உள்ளே நுழைந்தார். ஹேமலதா அவரை முத்தங்களுடனும் பெங்களூருவில் நடந்ததாக கூறப்படும் கூட்டம் பற்றிய கேள்விகளுடனும் வரவேற்றார். ஆனால்
அவரது கண்கள் தொடர்ந்து பவானாவின் அறைக்குச் செல்லும் நடைபாதையைச் சரிபார்ப்பதை அவர் கவனித்தார். என் மகள் எங்கே என்று அவர் தனது குரலை இயல்பாக வைத்திருக்க முயன்றபடி கேட்டார். ஓய்வெடுக்கிறாள் அன்பே. இன்று தீவிர சிகிச்சை நாள். நெறிமுறை பயனுள்ளதாக இருக்க அவளுக்கு முழுமையான அமைதி தேவை என்று ஹேமலதா பதிலளித்தார். மாடிக்குச் செல்லும் வழியை நுட்பமாக மறித்தார். அந்த நேரத்தில் சௌந்தரம் அம்மா சமையலறை வாசலில் தோன்றினார். அவரது முகம் அடக்கப்பட்ட கவலையின் முகமூடியாக இருந்தது. ராகவன் சார், சிறுமிக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை. நான் கவலைப்படுகிறேன். ஹேமலதா பணிப்பெண்ணை நோக்கி ஒரு குளிர்ச்சியான பார்வையை வீசினார். சௌந்தரம் அம்மா மிகைப்படுத்துகிறார். பவானா சிகிச்சையின் சாதாரண விளைவுகளை மட்டுமே அனுபவிக்கிறாள். நான் பலமுறை விளக்கியது போல பாமரர்கள் சிகிச்சையின் அறிகுறிகளை உடல்நிலை மோசமடைவதுடன் குழப்பிக் கொள்கிறார்கள். சௌந்தரம் அம்மாவின் குரலில் இருந்த உறுதியும் ஹேமலதாவின் விரைவான தற்காப்பும் ராகவனின் சந்தேகங்களை உறுதிப்படுத்தின. தனது உள்ளுணர்வை பின்பற்றி ஹேமலதாவின் எதிர்ப்புகளை புறக்கணித்து மகளின் அறைக்கு வேகமாக மாடிப்படிகளில் ஏறினார். அவர் கண்ட காட்சி அவரை திகிலடையச் செய்தது. ஒரு காலத்தில் துடிப்பாகவும் உயிர் நிறைந்தும் இருந்த அவரது மகள் பவானா போர்வைகளுக்கு அடியில் கருவில் இருக்கும் குழந்தை போல சுருண்டு படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். தோட்டத்தில் விளையாடியதால் பொதுவாக வெயிலில் கருத்துப் போயிருக்கும் அவளது முகம் ஒரு பயமுறுத்தும் வெளிரிய நிறத்தைக் கொண்டிருந்தது. சற்றே நீல நிறமாக மாறியிருந்த அவளது உதடுகள் அவள் சாதாரணமாக சுவாசிக்கப் போராடியபோது நடுங்கின. கடவுளே, பவ் என்று அவர் தனது மகளிடம் ஓடிச் சென்று கூவினார். அவளைத் தொட்டபோது அவள் காய்ச்சலில் இருப்பதையும் அவளது மெலிந்த கைகளில் சிவந்த புள்ளிகள் இருப்பதையும் கவனித்தார். கடந்த சில மாதங்களில் ஆபத்தான முறையில் தசை நிறைய இழந்திருந்த கைகள். அப்பா என்று பவானா முணுமுணுத்தாள். கண்களைத் திறந்து வைக்கப் போராடினாள். நீங்க முன்னாடியே வந்துட்டீங்க. இங்கே என்ன நடக்கிறது என்று ஹேமலதா அறைக்குள் நுழைந்தபோது ராகவன் கோபத்துடன் கேட்டார். சிகிச்சைக்கு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு எதிர்வினை என்று அவர் மருத்துவ நம்பிக்கையுடன் பதிலளித்தார். படுக்கையை நெருங்கினார். இந்த கட்டத்திற்கு நான் மாற்று மருந்து தயார் செய்துள்ளேன். சரியான அளவில் கொடுப்பது மட்டுமே விஷயம். பிறகு மாற்று மருந்தா என்று ராகவன் குறுக்கிட்டார். அந்த வார்த்தை அவரது உள்மனதில் அனைத்து எச்சரிக்கை மணிகளையும் ஒலிக்கச் செய்தது. எந்த வகையான சிகிச்சைக்கு மாற்று மருந்து தேவை? ஹேமலதா சுருக்கமாகத் தயங்கினார். இது மருத்துவச் சொல் ராகவன். நீ புரிந்து கொள்வாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் மாற்று மருந்து என்று அழைப்பது ஒரு வளர்ச்சிதை மாற்ற சீராக்கி மட்டுமே. அது பொய்கள் போதும். சௌந்தரம் அம்மாவின் குரல் வாசலில் இருந்து இடி முழக்கமிட்டது. அங்கு பணிப்பெண் நடுங்கும் கைகளில் ஒரு இருண்ட குப்பியுடன் நின்றிருந்தார். இதை அவள் ஆலோசனை அறையில் மறைத்து வைத்திருந்ததைக் கண்டேன். இதில் நச்சுப் பொருள் சின்னம் இருக்கிறது. ராகவன் சார், அறையில் நேரம் உறைந்து போனது போலத் தோன்றியது. ஹேமலதா சௌந்தரம் அம்மாவின் கைகளில் இருந்த குப்பியையும் பிறகு ராகவனையும் பார்த்தார். தனது வாய்ப்புகளை விரைவாக கணக்கிட்டார். ஒரு கண நேரத்திற்கு ராகவன் அந்த அர்ப்பணிப்புள்ள பராமரிப்பாளரின் முகமூடி முழுமையாக விழுவதைக் கண்டார். முன்பு தன்னை மிகவும் மயக்கிய பச்சை நிறக் கண்களில் குளிர்ச்சியான மற்றும் கணக்கிடும் ஏதோ ஒன்றை வெளிப்படுத்தியது. நீ என் தனிப்பட்ட ஆலோசனை அறைக்குள் நுழைந்தாயா என்று ஹேமலதா சௌந்தரம் அம்மாவிடம் சீறினார். தனது மென்மையான முகமூடியை கைவிட்டார். நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியாது. இந்த குப்பியில் பவானாவின் மருந்துகளுக்கான ஒரு வேதியியல் நிலைப்படுத்தி மட்டுமே உள்ளது. வேறு ஒன்றும் இல்லை. ராகவன் தனது பயணத்தின்போது ஹேமலதாவின் கடந்த காலத்தைப் பற்றிய ஆரம்பத் தகவல்களைப் பெற்றிருந்தவர் இப்போது அவளை ஒரு அந்நியரை பார்ப்பது போல பார்த்தார். நான் நேற்று ஸ்டான்போர்டுக்கு ஃபோன் செய்தேன் என்று அவர் அவளது எதிர்வினையை கவனமாக கவனித்தபடி கூறினார். வேடிக்கையாக இருக்கிறது. அவர்கள் ஹேமலதா மேனன் என்ற பெயரை கேள்விப்பட்டதே இல்லை. மாற்றம் உடனடி மற்றும் திகிலூட்டுவதாக இருந்தது. ஹேமலதாவின் நேர்த்தியான முகம் இறுகியது. பச்சை நிறக் கண்கள் மரகதக் கற்களைப் போல குளிர்ச்சியாக மாறின. நீ என் கடந்த காலத்தை விசாரிக்கிறாயா? அவரது குரல் ஆபத்தான அமைதியுடன் ஒலித்தது. இந்த குடும்பத்திற்காக நான் செய்த எல்லாவற்றிற்கும் பிறகா? இதுதான் உன் நன்றியா? எந்த குடும்பம்? ஹேமலதா அல்லது உன் உண்மையான பேர் என்ன என்று நான் கேட்க வேண்டுமா? ராகவன் பவானாவின் படுக்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். தனது மகளுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையில் பாதுகாப்பாக நின்றார். குழந்தைகள் பாதுகாப்புப் பிரிவிலிருந்து அருண்குமார் வந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் ஹைதராபாத் மற்றும் கொச்சியில் பதிவுகளைக் கண்டோம். நீ இதைச் செய்வது இது முதல் முறையில்ல, இல்லையா? ஒரு கொடூரமான புன்னகை ஹேமலதாவின் முகத்தில் பரவியது. உனக்கு புரியவில்லை, இல்லையா? எப்போதும் உன் நிறுவனத்துடன் பிஸியாக உன் சாம்ராஜ்யத்தை நீ கட்டியெழுப்பும்போது எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள ஒருவருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாய். நான் உனக்கு பொருத்தமானவளாக இருந்தேன், ராகவன். உன் வீட்டிற்கு ஒழுங்கை கொண்டு வந்தேன். உன் மகளை கவனித்துக் கொண்டேன். நான் உன்னை அணுகுவதற்கு முன்பு மாதக்கணக்கில் உன் சொத்துக்களைப் பற்றி ஆராய்ந்தேன்.
நீ எதைத் தேடுகிறாய் என்று எனக்குச் சரியாகத் தெரியும். என் மகளுக்கு நீ என்ன கொடுத்தாய் என்று ராகவன் கூறினார். அவரது குரல் அடக்கப்பட்ட கோபத்தால் நடுங்கியது. ஒரு நல்ல மருத்துவமனையால் சரி செய்ய முடியாத எதுவும் இல்லை. இன்னும் என்று ஹேமலதா பதிலளித்தார், கைகளை கட்டிக்கொண்டு. ஆனால் அவளை அழைத்துச் செல்ல நீ இன்னும் அதிக நேரம் காத்திருந்தால் யாருக்குத்த தெரியும்? சேதங்கள் நிரந்தரமாக மாறக்கூடும். இந்த நேரத்தில் சைரன் சத்தங்கள் தொலைவில் கேட்கத் தொடங்கின. ஹேமலதா விரைவாக ஜன்னல் வழியாகவும் பின்னர் கதவையும் பார்த்தார். சவுந்தரம் அம்மா ஒரே வெளியேறும் வழியை மறித்திருந்தார். குப்பி இன்னும் அவரது கைகளில் உறுதியாக இருந்தது. என்ன வேடிக்கை தெரியுமா ராகவன்? ஹேமலதா தலையைச் சாய்த்தார். நிலைமை இருந்தபோதிலும் கிட்டத்தட்ட வேடிக்கையாகத் தோன்றினார். நீ தொடர்ந்து பயணம் செய்திருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நான் பவானாவின் முழுமையான மருத்துவ பாதுகாவலர் உரிமையை பெற்றிருப்பேன். அவளது சிதைவு நிலை பற்றி நான் உருவாக்கிய அறிக்கைகளால் நீதிபதி கிட்டத்தட்ட நம்பிவிட்டார். நீ எப்போதும் இல்லாததால் அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும். பின்னர் இங்கே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி, அங்கே ஒரு பரிமாற்றம், எல்லாம் முடிந்திருக்கும். நீ ஒரு அரக்கி என்று ராகவன் முணுமுணுத்தார். ஒரு அப்பாவி குழந்தைக்கு தீங்கு விளைவிப்பதைப் பற்றி அவள் பேசிய குளிர்ச்சியை புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் நடைமுறைவாதி என்று ஹேமலதா திருத்தினார். இந்த உலகம் 2 விஷயங்களை மட்டுமே மதிக்கிறது: அழகு மற்றும் பணம். என்னிடம் முதலாவது இருக்கிறது. 2வதைப் பெற நான் திறமையான முறைகளை உருவாக்கியுள்ளேன். சைரன்கள் இப்போது நெருக்கமாக இருந்தன. பவானா அரைகுறை மயக்கத்தில் படுக்கையில் மெதுவாக முனகினாள். நீங்கள் இப்பொழுது என்னை வெளியேற அனுமதித்தால் அவள் சரியாக என்ன உட்கொண்டாள் என்று நான் சொல்ல முடியும் என்று ஹேமலதா தனது விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தை பார்த்தபடி கூறினார். கடந்த பிறந்த நாளுக்கு ராகவன் கொடுத்த பரிசு. இல்லையென்றால் சரியான நேரத்தில் கண்டுபிடிப்பதற்கு நல்ல அதிர்ஷ்டம். நீ எங்கும் போகப் போவதில்லை என்று ராகவன் தனது செல்போனை எடுத்தபடி பதிலளித்தார். நாங்கள் ஏற்கனவே நச்சூயல் மருத்துவர்களிடம் பேசிவிட்டோம். அவர்கள் காவல்துறையுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதைத் தேடுவது என்று அவர்களுக்குத் தெரியும். நீ விட்டுச் சென்ற மற்ற வழக்குகள் ஒரு வடிவத்தை உருவாக்கியுள்ளன தெரியுமா? உன் முறை நீ நினைப்பது போல் அவ்வளவு தனித்துவமானது அல்ல. ஹேமலதாவின் முகத்தில் இருந்த கொஞ்ச நஞ்ச நிறமும் மறைந்தது. மற்ற வழக்குகள் மற்றும் நச்சூயலாளர்களைப் பற்றிய குறிப்பு அவளைத் தெளிவாக திடுக்கிட வைத்தது. அடையாறு மாளிகையை சைரன்களின் சத்தம் நெருங்கியபோது அவளது கணக்கிடும் மனம் விரைவாக வாய்ப்புகளை மதிப்பிட்டது. நீ எதையும் நிரூபிக்க மாட்டாய் என்று அவள் இறுதியாக கூறினாள். தனது நிதானத்தை மீட்டெடுத்தாள். அது என் வார்த்தைக்கு எதிராக உன் வார்த்தையாக இருக்கும். நான் ஒரு மரியாதைக்குரிய மருத்துவர். நீ உன் சொந்த மகளை புறக்கணித்த ஒரு பிஸியான தந்தை மட்டுமே. மருத்துவ கவுன்சிலில் பதிவு இல்லாத ஒரு மருத்துவரா என்று ராகவன் கேட்டார். போலி பட்டங்களுடன் அருணிடம் ஏற்கனவே கொச்சி மற்றும் ஹைதராபாத்தின் முதல் தகவல் அறிக்கைகள் உள்ளன. உன் முகம் செய்திகளில் வரும்போது இன்னும் பலவற்றைக் கண்டுபிடிப்போம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். செய்திகளைப் பற்றிய குறிப்பு இறுதியாக ஹேமலதாவின் நம்பிக்கையை அசைப்பதாகத் தோன்றியது. அவளது மிகப்பெரிய பலம் எப்பொழுதும் அனாமதேயமாக இருப்பதுதான். ஒவ்வொரு மோசடிக்குப் பிறகும் மறைந்து மற்றொரு நகரத்தில் மற்றொரு அடையாளத்துடன் மீண்டும் தொடங்கும் திறன். காவல்துறை வாகனங்கள் மாளிகையின் முன் நின்றபோது ஹேமலதா தனது கடைசி டெசஸ்பேரே முயற்சியை மேற்கொண்டார். ராகவன், நன்றாக யோசி. அவரது குரல் மாதங்களுக்கு முன்பு அவரை கவர்ந்த இனிமையின் ஒரு பகுதியை மீட்டெடுத்தது. இதை நாம் நமக்குள் தீர்த்துக் கொள்ளலாம். நான் போய்விடுகிறேன். உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து விடுகிறேன். நீ இந்த ஊழலைத் தவிர்க்கிறாய். பத்திரிகைகள் இதை என்ன செய்யும்? பங்குச் சந்தையில் உன் பங்குகளில் ஏற்படும் தாக்கம், உன் மகளின் வெளிப்பாடு பற்றி யோசி. ஒரு கணத்திற்கு அவர்களின் பார்வைகள் சந்தித்தன. அவளுடையது கணக்கிடும் பார்வை, அவனுடையது தனது மகளின் வாழ்க்கையை நம்பிய ஒருவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் பேரழிவிற்குள்ளானது. ராகவன் தன் முன்னால் இருந்த பெண்ணை உண்மையில் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்பதை உணர்ந்தார். ஒவ்வொரு அரவணைப்புச் செயலும், ஒவ்வொரு ஆதரவு வார்த்தையும், வெளிப்படையான தொடர்பின் ஒவ்வொரு தருணமும் ஒரு கொடூரமான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உன்னிப்பாக திட்டமிடப்பட்டிருந்தது. நாம் செய்யும் ஒரே ஒப்பந்தம் என்று அவர் இறுதியாக பதிலளித்தார். நீ என் மகளுக்கு என்ன கொடுத்தாய் என்று சரியாகச் சொல்வதுதான். அப்போதுதான் மருத்துவர்கள் அவளுக்குச் சரியாக சிகிச்சை அளிக்க முடியும். அதற்கு பதிலாக ஒருவேளை நான் நீதிமன்றத்தில் அதிகபட்ச தண்டனையை கோர மாட்டேன். மாடிப்படிகளில் கனமான காலடிச் சத்தம் காவல்துறையின் வருகையை அறிவித்தது. ஹேமலதா பவானாவை ஒரு சீவ்ரிசாரி பார்த்தார். வருத்தத்துடன் அல்ல, ஆனால் குறுக்கிடப்பட்ட ஒரு திட்டத்தின் விரக்தியுடன். அட்ரோப்பின் அடிப்படையிலான பொருள் என்று அவர் இறுதியாக கூறினார். அவரது குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. கடந்த சில மாதங்களாக பென்சோடியாசெபைன்களுடன் அதிகரித்து வரும் அளவுகளில் கலக்கப்பட்டது. இன்று நான் ஒரு சக்தி வாய்ந்த கலவையை கொடுத்தேன். அறிகுறிகள் முற்போக்கான நரம்பியல் நோய்களுடன் எளிதில் குழப்பமடைகின்றன.
அருண்குமார் 2 காவலர்கள் மற்றும் ஒரு மருத்துவக் குழுவுடன் அறைக்குள் நுழைந்தார். மருத்துவ உதவியாளர்கள் பவானாவை கவனிக்க ஓடியபோது அருண் ஹேமலதாவின் உரிமைகளைப் படித்தார். அவர் கைவிலங்கிடப்பட்டபோது ராகவனை உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். இது முடியவில்லை என்று அவள் அழைத்துச் செல்லப்பட்டபோது முணுமுணுத்தாள். என்னைப் போன்றவர்கள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். ராகவன் அந்த மிரட்டலை காதில் வாங்கவில்லை. அப்பல்லோ மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு செல்லத் தயாராக இருந்த மகளின் மீது அவரது முழு கவனமும் இருந்தது. அவசர சிகிச்சைக் குழுவின் மருத்துவர் டாக்டர் பிரகாஷ் விரைவாக வேலை செய்தார். ஒரு நரம்பு வழி ஊசியைச் செருகியபடி நிலைமையை விளக்கினார். நாங்கள் ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சையைத் தொடங்குவோம் என்று அவர் தெரிவித்தார். பொருட்களை அடையாளம் கண்டதால் குறிப்பிட்ட மாற்று மருந்துகளை கொடுக்க முடியும். அவள் இளமையாக இருக்கிறாள். நீண்டகால விஷம் இருந்தாலும் முழுமையாக குணமடைய நல்ல வாய்ப்புகள் உள்ளன. பவானாவை ஏற்றிச் சென்ற ஸ்ட்ரெச்சரை பின்தொடர்ந்தபோது ராகவன் சௌந்தரம் அம்மாவை பார்த்தார். அவர் சிறுமியின் கையை உறுதியாகப் பிடித்திருந்தார். நன்றி என்று அவர் தழுதழுத்த குரலில் கூறினார். நீங்கள் இல்லையென்றால்? பணிப்பெண் தலையசைத்தார். அமைதியான கண்ணீர் அவரது சுருங்கிய முகத்தில் வழிந்தது. அவளுடன் போங்கள் முதலாளி, நான் பின்னால் வருகிறேன். ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்க சைரன் சென்னையின் இரவு நேர அமைதியை கிழித்தபோது ராகவன் தனது மகளின் பலவீனமான கையை பிடித்தார். இனி ஒருபோதும் இதுபோன்ற ஒன்று நடக்க விடமாட்டேன் என்று அமைதியாக உறுதியளித்தார். இனி ஒருபோதும் வேலை தன்னை உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களிலிருந்து குருடாக்க அனுமதிக்க மாட்டேன் என்றும், இனி ஒருபோதும் ஒருவரை உண்மையாக அறியாமல் காதலை நம்ப மாட்டேன் என்றும். அத்தியாயம் 4. அப்பல்லோ மருத்துவமனையின் சுத்தமான நடைபாதைகள் அடுத்த 2 வாரங்களுக்கு ராகவனின் புதிய இல்லமாக மாறின. பவானா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையை அவர் அரிதாகவே விட்டு வெளியேறினார். இணைக்கப்பட்ட குளியலறையில் விரைவாக குளிப்பதற்கோ அல்லது தரைத்தளத்தில் உள்ள சிற்றுண்டிச் சாலையில் காஃபி வாங்குவதற்கோ தவிர நிறுவனத்தின் அனைத்து கூட்டங்களும் ஒப்படைக்கப்பட்டன அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்தப்பட்டன. எப்போதும் மருத்துவமனை அறையின் தொலைதூர மூலையிலிருந்து குறைந்த குரலில். பவானா சீராக இருந்தாள். ஆனால் நச்சு நீக்க செயல்முறை மெதுவாகவும் வலியுடனும் இருந்தது. ஹேமலதா, இப்போது உண்மையான பெயர் லாவண்யா பாஸ்கர் என்று தெரிய வந்தது. நெறிமுறையற்ற நடத்தைக்காக கவுன்சிலிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு முன்னாள் செவிலியர் கொடுத்த பொருட்கள் மாதக்கணக்கில் சிறுமியின் உடலில் நாக்கொப்பிந்திருந்ததாக மருத்துவர்கள் விளக்கியிருந்தனர். அவளது உடல் இளமையாகவும் மீள்திறன் கொண்டதாகவும் இருக்கிறது என்று வழக்கிற்கு பொறுப்பான நச்சுயியல் நிபுணர் டாக்டர் கமலா தேவி விளக்கினார். ஆனால் நமக்கு பொறுமை தேவை. ஒவ்வொரு உறுப்பும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுநீரகங்களும் கல்லீரலும். அதிர்ஷ்டவசமாக ஆரம்ப பரிசோதனைகளில் நிரந்தர நரம்பியல் சேதங்களை நாங்கள் கண்டறியவில்லை. அந்த குறிப்பிட்ட காலை தனது மகள் மானிட்டர்கள் மற்றும் நரம்பு வழித்திரவங்கள் பொருத்தப்பட்டு உறங்குவதை பார்த்துக் கொண்டிருந்த போது ராகவனுக்கு அருண்குமாரின் வருகை கிடைத்தது. காவல் அதிகாரி தனது கையின் கீழ் ஒரு தடிமனான கோப்புடன் ஆழ்ந்த கருவளையங்களுடன் வந்தார். அவள் எப்படி இருக்கிறாள் என்று அருண் உறங்கிக் கொண்டிருந்த சிறுமியை பார்த்துக் கேட்டார். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கிறாள் என்று ராகவன் பதிலளித்தார். நண்பருக்கு ஒரு நாற்காலியை காட்டினார். நேற்று முதல் முறையாக தனியாகச் சாப்பிட முடிந்தது. சிறிய வெற்றிகள். அருண் தலையசைத்தார். கோப்பை அறையின் மூலையில் இருந்த சிறிய மேஜையில் வைத்தார். நாம் இந்த வழக்கைப் பற்றி பேச வேண்டும் என்று அவர் தாழ்ந்த குரலில் கூறினார். நாம் நினைத்ததை விட அதிகமாக கண்டுபிடித்திருக்கிறோம். ராகவன் காவல் அதிகாரியை மருத்துவமனை குடும்பத்தினருக்காக ஒதுக்கியிருந்த ஒரு சிறிய சந்திப்பு அறைக்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பு பவானாவை ஒரு பாதுகாப்பான பார்வையுடன் பார்த்தார். லாவண்யா பாஸ்கர் என்று அருண் தொடங்கினார். கோப்பை திறந்து புகைப்படங்களையும் ஆவணங்களையும் பரப்பினார். மதுரையில் பிறந்தவர். 42 வயது, 10 வயது இளமையாகத் தோன்ற ஆவணங்களை கையாள்கிறார். தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் செவிலியர் பட்டம் பெற்றார். முதல் ஆவணப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் பணியாற்றினார். சம்பவமா? ஒரு வயதான மிகவும் பணக்கார நோயாளி, நெருங்கிய குடும்பமில்லை. அவள் அவரது தனிப்பட்ட செவிலியராக ஆனாள். படிப்படியாக வெளி உலகத்துடனான அவரது ஒரே தொடர்பாகவும் ஆனாள். அவர் இறந்தபோது அவர் தனது உயிலை மாற்றி லாவண்யாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை விட்டுச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. குடும்பம் அதை எதிர்த்தது, கையாளுதல் என்று குற்றம் சாட்டியது. ஆனால் உறுதியாக எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. ராகவன் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கினார். துண்டுகள் ஒரு கொடூரமான புதிரைப் போலப் பொருந்தின. அதற்குப் பிறகு இந்த முறை நிறுவப்பட்டது என்று அருண் தொடர்ந்தார். அவள் தனது முறையைச் செம்மைப்படுத்தினாள். உணர்ச்சி ரீதியான பாதிப்பு மற்றும் ஆதரவின் தேவையை பயன்படுத்திக் கொண்டு சிறு குழந்தைகளைக் கொண்ட மனைவியை இழந்தவர்களை குறிவைக்கத் தொடங்கினாள். மருத்துவச் சான்றுகளை போலியாக தயாரித்து
மருந்தியலில், குறிப்பாக முற்போக்கான நோய்களைப் போல தோற்றமளிக்கும் பொருட்களில் கணிசமான அறிவை வளர்த்துக் கொண்டாள். அருண் மேஜையின் மீது 3 புகைப்படங்களை நகர்த்தினார். அனைத்தும் ஆண்களின் தொழில்முறை சுயவிவர புகைப்படங்கள். அனைவரும் ராகவனைப் போலவே தோற்றமளித்தனர். வெற்றிகரமான 40 வயதுகளில் நம்பிக்கையான முகபாவங்களுடன். கொச்சியிலிருந்து மார்க்கோஸ் ஆல்புகெர்கி, ஹைதராபாத்திலிருந்து பவுலோ ஹென்ரிக் கிமாரேஸ், புனேவிலிருந்து எடுவர்டோ நெவ்ஸ். அனைவரும் வெற்றிகரமான தொழிலதிபர்கள், அனைவரும் மனைவியை இழந்தவர்கள், அனைவரும் சிறு குழந்தைகளைக் கொண்டவர்கள், மேலும் அனைவரும் லாவண்யா பாஸ்கரின் பாதையை கடந்தவர்கள். குழந்தைகள்? ராகவனால் கேள்வியை முழுமையாக கேட்க முடியவில்லை. அனைவரும் உயிர் பிழைத்தனர் என்று அருண் விரைவாக உறுதியளித்தார். ஆனால் பின்விளைவுகள் இல்லாமல் இல்லை. எடுவர்டோவின் மூத்த மகன் உதாரணமாக நச்சுக்களுக்கு நீண்டகாலம் வெளிப்பட்டதால் நாள்பட்ட சிறுநீரக பிரச்சினைகளை உருவாக்கினான். ராகவன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். நிம்மதியும் திகிலும் கலந்த உணர்வை உணர்ந்தார். தனது மகள் சரியான நேரத்தில் மீட்கப்பட்டாள் என்ற நிம்மதி, மற்றவர்களும் அதே கனவை அனுபவித்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் திகில். அவள் இவ்வளவு காலம் எப்படி தப்பித்தாள்? விதிவிலக்கான புத்திசாலித்தனம் அதிநவீன உணர்ச்சி கையாளுதலுடன் இணைந்தது என்று அருண் விளக்கினார். அவள் தனது பாதிக்கப்பட்டவர்களை மாதக்கணக்கில், சில சமயங்களில் வருடக்கணக்கில் படிக்கிறாள். ஒவ்வொரு ஆணும் அறியாமலேயே தேடும் சரியான துணையாக மாற தனது ஆளுமையை, தனது ஆர்வங்களை, தனது தோற்றத்தை கூட மாற்றியமைக்கிறாள். பவுலோ ஹென்ரிக் விஷயத்திலே அவள் தன்னை சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளில் ஆர்வமுள்ள ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக அறிமுகப்படுத்திக் கொண்டாள். அவனது மகளுக்கு டிஸ்லெக்சியா இருந்தது. எடுவர்டோவுக்கு அவள் ஒரு விளையாட்டு செயல்திறனில் நிபுணத்துவம் பெற்ற ஊட்டச்சத்து நிபுணராக இருந்தாள். அவன் ஒரு பொழுதுபோக்கு ட்ரையத்லான் வீரர். எனக்கு துக்கம் மற்றும் குழந்தை அதிர்ச்சி பற்றிய தடுப்பு சுகாதாரத்தில் அர்ப்பணிப்புள்ள ஒரு மருத்துவராக என்று ராகவன் முடித்தார். ஹேமலதாவின் மருத்துவ அறிவால்தான் எவ்வளவு ஈர்க்கப்பட்டேன் என்பதை நினைவு கூர்ந்தார். அருண் தலையசைத்து உறுதிப்படுத்தினார். அவள் ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குகிறாள். மிக உயர்ந்த தரமான போலி ஆவணங்கள், புனையப்பட்ட குறிப்புகள், முற்றிலும் நம்பத்தகுந்த தொழில்முறை வலைத்தளங்கள் கூட. தயாரிப்பில் கணிசமான நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செய்கிறாள். ஏன் குழந்தைகள்? ஏன் ஆண்களையும் அவர்களது சொத்துக்களையும் மட்டும் குறிவைக்கவில்லை? விசாரணை 2 காரணங்களைச் சுட்டிக்காட்டுகிறது என்று அருண் தனது குறிப்புகளை பார்த்து கூறினார். முதலாவதாக, நடைமுறை. குழந்தையின் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவள் முழு குடும்ப இயக்கவியலின் மீதும் அதிகாரத்தைப் பெறுகிறாள். நோய்வாய்ப்பட்ட மகனைப் பற்றி கவலைப்படும் தந்தை மேலும் பாதிக்கப்படக்கூடியவராகவும் அவளது கதையில் உள்ள முரண்பாடுகளில் கவனம் செலுத்தாதவராகவும் மாறுகிறார். இரண்டாவதாக, மிகவும் குழப்பமானது, அதிகாரம். இந்த வழக்கை ஆய்வு செய்த மனநல மருத்துவர்கள் அவள் தனது பாதிக்கப்பட்டவர்களின், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் வாழ்க்கையின் மீது முழுமையான கட்டுப்பாட்டைச் செலுத்துவதில் திருப்தி அடைவதாக நம்புகிறார்கள். ராகவனின் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சி பரவியது. ஹேமலதா படிப்படியாக பவானாவின் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும், உணவு, மருந்து, கல்வி, சமூகத் தொடர்புகள் எவ்வாறு முழுமையாக கட்டுப்படுத்தினார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு குழந்தையின் உடல்நலம் மோசமடைவது பற்றிய விரிவான நாட்குறிப்புகளை அவள் வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று அருண் தொடர்ந்தார். நுங்கம்பாக்கத்தில் அவள் வாடகைக்கு எடுத்திருந்த குடியிருப்பில் ஒன்றை கண்டுபிடித்தோம். வெளிப்படையாக உன்னுடன் வாழ்ந்தபோதிலும் அவள் ஆவணங்களை பாதுகாக்கவும் பொருட்களை தயாரிக்கவும் ஒரு தனி இடத்தை பராமரித்து வந்தாள். நான் எப்படி இவ்வளவு குருடனாக இருந்தேன் என்று ராகவன் நண்பனை விட தனக்குத்தானே அதிகமாக முணுமுணுத்தார். அருண் கோப்பை மூடி தொழிலதிபரின் கண்களை நேராகப் பார்த்தார். உன்னை நீயே சித்திரவதை செய்யாதே ராகவன். அவள் உளவியல் கையாளுதலில் விதிவிலக்காகத் திறமையானவள். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். நல்ல செய்தி என்னவென்றால், முந்தைய வழக்குகளின் சாட்சியங்கள் உட்பட சேகரிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களுடனும் அவள் ஒரு நீண்ட தண்டனையிலிருந்து தப்பிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. பவானாவின் அறைக்குத் திரும்பிய ராகவன் தனது மகள் விழித்திருப்பதையும் சவுந்தரம் அம்மாவிடம் தாழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருப்பதையும் கண்டார். பணிப்பெண் மருத்துவமனையில் ஒரு நிலையான பிரசன்னமாக மாறியிருந்தார். ராகவனுடன் மாறி மாறி சிறுமியை கவனித்துக் கொண்டார். அப்பா என்று பவானா அழைத்தாள். அவளது குரல் முந்தைய நாட்களை விட வலுவாக இருந்தது. சவுந்தரம் அத்தை, நான் இன்று ஜெல்லி சாப்பிடலாம் என்றார். ராகவன் புன்னகைத்து படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தார். ஹேமலதா தங்கள் வாழ்க்கையில் நுழைந்ததிலிருந்து, அதாவது அன்று முதல் முதன்முறையாக மகளின் கண்களில் உண்மையான உற்சாகத்தை பார்த்தார். ஜெல்லி ஒரு ஆரம்பம்தான் என்று அவர் உறுதியளித்தார். சிறுமியின் முடியின் ஒரு பகுதியைச் சரி செய்தார். விரைவில் நீ மிகவும் விரும்பும் அந்த பிஸ்தா ஐஸ்கிரீமைச் சாப்பிடுவாய். பள்ளிக்குத் திரும்ப முடியுமா என்று பவானா தயக்கத்துடன் கேட்டாள்.
என் சிறப்பு நிலை காரணமாக நான் இனி ஒருபோதும் பள்ளிக்குச் செல்ல முடியாது என்று ஹேமலதா கூறினார். ராகவன் சௌந்தரம் அம்மாவுடன் ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பரிமாறிக்கொண்டார். வயதுக்கு ஏற்ற முழுமையான வெளிப்படைத்தன்மையை மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர். பொய்கள் நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் பவானாவின் குழப்பத்தையும் கவலையையும் மட்டுமே அதிகரிக்கும். பவு, நாம் ஹேமலதாவைப் பற்றி பேச வேண்டும் என்று அவர் தனது மகளின் கையை மெதுவாகப் பிடித்தபடி கூறினார். அவள் உன் உணவை கவனித்து அந்தச் சிறப்பு மருந்துகளைக் கொடுக்க ஆரம்பித்த பிறகு நீ எப்படி நோய்வாய்ப்படத் தொடங்கினாய் என்று நினைவிருக்கிறதா? பவானா மெதுவாகத் தலையசைத்தாள். ஹேமலதா உண்மையான மருத்துவர் இல்லை என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். அவள் நடித்துக் கொண்டிருந்தாள். அவள் கொடுத்த மருந்துகள் உனக்கு உதவுவதற்காக அல்ல, ஆனால் உன்னை வேண்டுமென்றே நோய்வாய்ப்படுத்தின. சிறுமியின் கண்கள் விரிந்தன. ஆனால் ஏன்? அவளுக்கு என்னை பிடிக்கவில்லையா? ராகவனின் தொண்டையில் ஒரு முடிச்சு ஏற்பட்டது. இவ்வளவு கொடூரமான ஒன்றை ஒரு குழந்தைக்கு எப்படி விளக்குவது? அதற்கும் உனக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை கண்ணே என்று சௌந்தரம் அம்மா தனது பல ஆண்டுகளின் ஞானத்துடன் தலையிட்டார். சிலருக்குள் இருள் இருக்கும். விசித்திரக் கதைகளில் வருவது போல அவர்கள் விரும்புவதைப் பெற தாங்கள் இல்லாதது போல நடிப்பார்கள். ஸ்னோ வைட்டுக்கு விஷ ஆப்பிள் கொடுத்த கெட்ட சூனியக்காரி போலவா என்று பவானா தன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுடன் தொடர்பு படுத்திக் கேட்டாள். அப்படித்தான் என்று ராகவன் உறுதிப்படுத்தினார். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். ஹேமலதா அல்லது லாவண்யா, அதுதான் அவளது உண்மையான பெயர், இனி யாரையும் காயப்படுத்த மாட்டாள். உனக்கு எந்த சிறப்பு நிலையும் இல்லை. நீ மிகவும் கெட்ட ஒருவரால் விஷம் கொடுக்கப்பட்ட ஒரு ஹோவான் ஹாவ் ஆரோக்கியமான பெண். அப்படியானால் நான் மீண்டும் நண்பர்களைப் பெறலாமா? பாலே செய்யலாமா? மருத்துவர்கள் நீ போதுமான அளவு வலுவாக இருக்கிறாய் என்று சொன்னவுடன் என்று ராகவன் உறுதியளித்தார். நீ விரும்பினால் பள்ளி மாறுவதைப் பற்றி நாம் பேசலாம். அல்லது வீடு மாறுவதைப் பற்றி கூட நாம் புதிதாகத் தொடங்கலாம். பவானா சில கணங்கள் அமைதியாக இருந்தாள். எல்லாவற்றையும் ஜீரணித்தாள். நான் வீடு மாற விரும்பவில்லை என்று அவள் இறுதியாகக் கூறினாள். எனக்கு என் அறை பிடிக்கும். அம்மாவும் அங்கே இருக்கிறார். ராகவன் கண்ணீர் வருவதை உணர்ந்தார். அவரது மறைந்த மனைவி கவிதா அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இருந்தாள். புகைப்படங்களில், அவள் தேர்ந்தெடுத்த தளபாடங்களில், அவள் திட்டமிட்ட தோட்டத்தில். பவானாவுக்கு அந்த வீடு இன்னும் தாயின் சாரத்தைக் கொண்டிருந்தது. அப்படியானால் அங்கேயே இருப்போம் என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் சில மாற்றங்களைச் செய்வோம். வண்ணம் தீட்டுவோம், மறு அலங்காரம் செய்வோம், அதை மீண்டும் நம்முடையதாக மாற்றுவோம். அன்றைய மதியம் பவானா பிசியோதெரபிக்குப் பிறகு தூங்கும்போது ராகவனுக்கு மற்றொரு வருகை கிடைத்தது. இந்த முறை வழக்கிற்கு நியமிக்கப்பட்ட குழந்தை உளவியலாளர் டாக்டர் லதா. புதிய யதார்த்தத்திற்கு எப்படித் தழுவிக் கொள்கிறீர்கள் என்று அவர் பவானாவின் முன்னேற்றத்தைப் பற்றி விவாதித்த பிறகு கேட்டார். ராகவன் தோள்களைக் குலுக்கினார். ஒரு நேரத்தில் ஒரு நாள், நிறுவனம் இப்போதைக்கு தானியங்கி முறையில் இயங்குகிறது. என் கவனம் பவானா மட்டுமே. இதைப் பற்றிய உங்கள் உணர்வுகள் என்ன? நீங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க உளவியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளானவர். அவர் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவரது மன ஆற்றல் அனைத்தும் மகளின் குணமடைதலை நோக்கியே இருந்தது. நான் இன்னும் அதை முழுமையாக ஜீரணிக்கவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். சில சமயங்களில் நடு இரவில் எழுந்து ஒவ்வொரு உரையாடலையும் ஒவ்வொரு தருணத்தையும் மீண்டும் நினைத்துப் பார்க்கிறேன். நான் புறக்கணித்த அறிகுறிகளை அடையாளம் காண முயற்சிக்கிறேன். குற்ற உணர்வு ஒரு இயற்கையான பதில் என்று உளவியலாளர் குறிப்பிட்டார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உணர்ச்சி ரீதியான வேட்டையாடுபவர்கள் பாதிப்புகளை பயன்படுத்துவதில் விதிவிலக்காகத் திறமையானவர்கள். நீங்கள் உங்கள் சொந்த துக்கத்தை சமாளித்துக் கொண்டிருந்தீர்கள். ஒரு தனித்தந்தையாக இருக்க முயன்றீர்கள். ஒரு நிறுவனத்தை நிர்வகித்தீர்கள். நீங்கள் சரியான இலக்காக இருந்தீர்கள். ராகவன் மெதுவாகத் தலையசைத்தார். முதல் முறையாக தான் முன்னதாகவே கவனிக்காததற்கு முழுமையாக பொறுப்பல்ல என்ற சாத்தியத்தை கருத்தில் கொள்ள தன்னை அனுமதித்தார். பவானா, இதைச் சமாளிக்க நான் எப்படி உதவுவது என்று அவர் மீண்டும் மகளின் மீது கவனம் செலுத்தி கேட்டார். நேர்மை, நிலைத்தன்மை மற்றும் நேரத்துடன் என்று டாக்டர் லதா பதிலளித்தார். அவள் மற்றவர்களை மட்டுமல்ல, தனது சொந்த உணர்வுகளையும் நம்பும் திறனை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். மாதக்கணக்கில் அவள் தனது உள்ளுணர்வைச் சந்தேகிக்கவும், உண்மையில் விஷம் கொடுக்கப்பட்டபோது தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக நம்பவும் பழக்கப்படுத்தப்பட்டாள். இந்த வகையான கையாளுதல் ஒரு குழந்தையின் யதார்த்த உணர்வில் ஆழமான சேதத்தை ஏற்படுத்துகிறது. படுக்கையிலிருந்து வந்த ஒரு சிறிய முனகலால் உரையாடல் தடைப்பட்டது. பவானா தனது தூக்கத்திலிருந்து விழித்தாள். தந்தையை கண்டுபிடிப்பதற்கு முன்பு குழப்பத்துடன் கண் சிமிட்டினாள். நான் பூங்காவைப் பற்றி கனவு கண்டேன் என்று அவள் தூக்கக் கலக்கத்துடன் கூறினாள். நான் இங்கிருந்து வெளியே வந்ததும் அங்கே போகலாமா? நிச்சயமாக இளவரசி என்று ராகவன் உறுதியளித்தார். பூங்கா, கடற்கரை, சினிமா, நீ எங்கு விரும்பினாலும்
டாக்டர் லதா புன்னகைத்தார். அந்த உரையாடலை கவனித்தார். நான் இப்போது உங்களை விட்டுச் செல்கிறேன். நாளை எங்கள் அமர்வைத் தொடர்வோம். பவானா, சரியா? அவர்கள் தனியாக இருந்தபோது பவானா தந்தையை தீவிரமாகப் பார்த்தாள். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் என்று ராகவன் உறுதியளித்தார். நாம் ஒரு நாய் வளர்க்கலாமா? ஹேமலதா எனக்கு ஒவ்வாமை இருப்பதாக எப்போதும் சொல்வார். ஆனால் அது மற்ற எல்லாவற்றையும் போல ஒரு பொய் என்று நான் நினைக்கிறேன். ராகவன் சிரித்தார். இவ்வளவு காலமாக அவரது தொண்டையிலிருந்து வெளிவராத ஒரு சத்தம், அது கிட்டத்தட்ட விசித்திரமாகத் தோன்றியது. ஒன்று தெரியுமா, இந்த குடும்பத்திற்கு ஒரு நாய்தான் சரியாகத் தேவை என்று நான் நினைக்கிறேன். அத்தியாயம் 5. 3 மாதங்களுக்குப் பிறகு அடையாறு மாளிகை உருமாறியிருந்தது. முன்பு வெள்ளையாக இருந்த சுவர்கள் இப்போது பவானா தேர்ந்தெடுத்த துடிப்பான வண்ணங்களைக் கொண்டிருந்தன. வரவேற்பறையில் சூரியகாந்தி மஞ்சள், அவளது படுக்கை அறையில் வான நீலம் மற்றும் சௌந்தரம் அம்மா ஒவ்வொரு முறையும் காலை உணவு தயாரிக்கும்போது புன்னகைக்க வைக்கும் ஒரு நம்பிக்கை. பச்சை சமையல் அறையில் ஹேமலதா அமைத்திருந்த ஆலோசனை அறை முழுவதுமாக அகற்றப்பட்டு பவானாவின் தாய்க்குச் சொந்தமான பியானோ மீண்டும் பயன்படுத்தப்படும் ஒரு இசையறையாக மாறியது. மிகப்பெரிய மாற்றம், இருப்பினும் விகாரமான பாதங்களுடனும் உற்சாகமான குறைப்புகளுடனும் நடைபாதைகளில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு காப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட தேன் நிற நாட்டு நாய் செல்லம் பவானாவின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலனாக மாறியிருந்தது. சிறுமி எங்கு சென்றாலும் அந்த நாய் அவளை பின்தொடர்ந்தது. அவளை பாதுகாக்கும் பணியை தானே ஏற்றுக்கொண்டது போல. அந்த சனிக்கிழமை காலை ராகவன் வராண்டாவிலிருந்து பவானா செல்லத்துடன் தோட்டத்தில் விளையாடுவதை பார்த்துக் கொண்டிருந்தார். முறையான விஷத்தால் முன்பு பலவீனமடைந்திருந்த அவளது உடல் படிப்படியாக 10 வயது குழந்தைக்குரிய ஆற்றலையும் பலத்தையும் மீட்டெடுத்தது. உடல் சிகிச்சை அமர்வுகள், நீச்சல் மற்றும் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து நிபுணரால் கண்காணிக்கப்பட்ட சமச்சீரான உணவுடன் இணைந்து அற்புதங்களைச் செய்தன. அவள் இன்று பறக்கிறாள் என்று சௌந்தரம் அம்மா 2 கப் காஃபியுடன் ராகவனுடன் சேர்ந்து கொண்டார். அவள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டதில்லை என்பது போலத் தெரிகிறது. ராகவன் நன்றியுடன் காஃபியை ஏற்றுக்கொண்டார். மருத்துவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். கடைசி சிறுநீரகச் செயல்பாட்டு பரிசோதனை முற்றிலும் இயல்பாக வந்தது. பணிப்பெண் தலையசைத்தார். அவரது கண்கள் ஒருபோதும் பவானாவை விட்டு விலகவில்லை. அந்தச் சம்பவத்திற்குப் பிறகு சௌந்தரம் அம்மா ஒரு மிகை விழிப்புணர்வை வளர்த்துக் கொண்டார். அதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் அதை குறைக்க வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார். ஆசிரிய மாலினி சற்று முன்பு கோய்த்தார். பவு வழக்கமான வகுப்புகளுக்கு திரும்ப கிட்டத்தட்ட தயாராகிவிட்டாள் என்றார். வீட்டிலுள்ள சிறப்பு பயிற்சி அமர்வுகள் அவள் ஆண்டை இழக்காமல் இருக்கப் போதுமானதாக இருந்தன. ராகவன் நன்றியுணர்வில் மூழ்கினார். பள்ளியின் ஆசிரியை மாலினி மருத்துவமனையிலிருந்து வெளியேறியதிலிருந்து வாரத்திற்கு 3 முறை பவானாவை பார்க்க வருவார். ஒரு தற்காலிக கல்வி ஏற்பாடாகத் தொடங்கியது. சிறுமிக்கும் பவானாவில் ஒரு விதிவிலக்காக ஆர்வமுள்ள மாணவியைக் கண்ட இளம் இலக்கிய ஆசிரியைக்கும் பயனளிக்கும் ஒரு நட்பாக வளர்ந்தது. இந்த முன்னேற்றத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஒருவேளை நாளை தியோசபிகல் சொசைட்டி தோட்டங்களில் ஒரு சிற்றுண்டி. பவானாவுக்கு அந்த இடிபாடுகள் பிடிக்கும். சௌந்தரம் அம்மா தயங்கினார். ராகவனுக்கு அதற்கான காரணம் சரியாகத் தெரியும். தியோசபிகல் சொசைட்டி தோட்டங்கள்தான் அவரும் ஹேமலதாவும் பவானாவும் அந்த வெளித்தோற்றத்தில் சரியான சிற்றுண்டியை கொண்டிருந்த இடம். அப்பொழுது ஹேமலதா அவரது நம்பிக்கையை உறுதியாக வென்றார். அது இப்பொழுது கரை படிந்த நினைவுகளைச் சுமக்கும் பல இடங்களில் ஒன்றாகும். அவள் கெடுத்த எல்லா இடங்களையும் நாம் என்றென்றும் தவிர்க்க முடியாது சௌந்தரம் அம்மா என்று ராகவன் மென்மையாகச் சொன்னார். நாம் அவற்றை ஒவ்வொன்றாக மீட்டெடுக்க வேண்டும். பணிப்பெண் பதிலளிப்பதற்கு முன்பு இன்டர்காம் ஒலித்தது. அவர் பதிலளித்துவிட்டு ராகவனுக்கு நன்கு தெரிந்த ஒரு நடுநிலையான முகபாவத்துடன் திரும்பினார். ஏதோ ஒன்று அவரை கவலையடையச் செய்திருந்தது. டாக்டர் லதா, அவர் உங்களிடம் நேரில் பேச வேண்டும் என்கிறார். குழந்தை உளவியலாளர் திட்டமிடப்படாத வருகைகளை மேற்கொள்வது வழக்கமில்லை. பவானாவுடனான அவரது அமர்வுகள் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவரது ஆலோசனை அறையில் நடைபெறும். முன்னேற்றத்தைப் பற்றி விவாதிக்க ராகவனுடன் அவ்வப்போது சந்திப்புகள் நடைபெறும். அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள் என்று ராகவன் உடனடியாக எச்சரிக்கையானார். பவானாவையும் அழையுங்கள், தயவுசெய்து. சௌந்தரம் அம்மா சிறுமியை அழைத்து வரச் சென்றபோது ராகவன் உளவியலாளரை அறையில் வரவேற்றார். டாக்டர் லசா கவலைப்பட்டதாகத் தெரியவில்லை. இது எப்போதும் விளிம்பில் இருக்கும் அவரது தந்தை வழி கவலையை சற்று தணித்தது. சொல்லாமல் வந்ததற்கு மன்னிக்கவும் ராகவன் என்று அவர் தொடங்கினார். ஆனால் பத்திரிகைகளுக்குச் செல்வதற்கு முன்பு நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள விரும்பும் சில தகவல்களைப் பெற்றேன். லாவண்யா பற்றியா? விசாரணை இன்னும் 2 மாதங்களுக்கு திட்டமிடப்படவில்லையா? ஆம், ஆனால் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அவள் அரசு தரப்புக்கு ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறாள்.
குறைக்கப்பட்ட தண்டனைக்கு ஈடாக அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொள்ள விரும்புகிறாள். ராகவனின் இரத்தம் கொதித்தது. தண்டனை குறைப்பா? அவள் செய்த எல்லாவற்றிற்கும் பிறகா? டாக்டர் லதா சமாதானப்படுத்தும் விதமாக கையை உயர்த்தினார். வழக்கறிஞர் ரஃபேல் மேனன் அந்த சலுகையை தீவிரமாக பரிசீலிக்கவில்லை என்று எனக்கு உறுதியளித்தார். அதிகபட்ச தண்டனைக்கு போதுமான ஆதாரங்கள் அவரிடம் உள்ளன. ஆனால் லாவண்யா ஒரு புதிய தந்திரத்தை பயன்படுத்துகிறாள். அதே வகையான மோசடியில் ஈடுபடும் மற்றவர்களைப் பற்றிய தகவல்களை வழங்குகிறாள். இந்த அரக்கர்களின் ஒரு வலையமைப்பு இருக்கிறதா? அப்பாவி குழந்தைகளை விஷம் வைத்துக் கொல்லும் பல ஹேமலதாக்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற எண்ணம் குமட்டலை ஏற்படுத்தியது. வெளிப்படையாக ஆம். அவள் கூறுவதன்படி இந்தியாவில் இதே போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் குறைந்தது 5 பேர் உள்ளனர். அனைவரும் ஒரே முறையின் மாறுபாடுகளை பயன்படுத்துகின்றனர். பெயர்கள், அறியப்பட்ட போலி அடையாளங்கள், சாத்தியமான இடங்கள் அனைத்தையும் வழங்க அவள் தயாராக இருக்கிறாள். ராகவன் அந்த தகவலை ஜீரணித்துக் கொண்டிருந்தபோது பவானா செல்லத்துடன் அறைக்குள் ஓடி வந்தாள். உளவியலாளரைக் கண்டதும் சிறுமி பரந்த புன்னகையுடன் சிரித்தாள். டாக்டர் லதா, இன்று அமர்வு நாள் இல்லையே? நான் ஒரு சிறப்பு வருகைக்காக வந்தேன் என்று உளவியலாளர் பதிலளித்தார். பவானா உடனடியாக வழங்கிய ஒரு அணைப்பிற்காக கைகளை விரித்தார். மேலும் உங்கள் இருவருக்கும் ஒரு திட்டத்தையும் கொண்டு வந்தேன். பவானா அப்பாவுக்கும் உளவியலாளருக்கும் இடையில் சோஃபாவில் அமர்ந்தாள். செல்லம் அவளது காலடியில் படுத்துக்கொண்டது. என்ன வகையான திட்டம் என்று ராகவன் ஆர்வத்துடன் கேட்டார். நான் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளைச் சந்தித்த பல குடும்பங்களுடன் வேலை செய்கிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று டாக்டர் லதா தொடங்கினார். சமீபத்தில் நம்பிக்கை துரோகம் மற்றும் கையாளுதலால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு ஆதரவுக் குழுவைத் தொடங்கினேன். அவை உங்கள் அனுபவங்களிலிருந்து வேறுபட்டவை, ஆனால் உணர்ச்சி ரீதியான தாக்கம் பல பொதுவான புள்ளிகளை கொண்டுள்ளது. ஒரு சிகிச்சை குழு போலவா என்று பவானா தலையைச் சாய்த்துக் கேட்டாள். அப்படித்தான், ஆனால் குறைவான முறையானது. அனுபவங்களையும் குணப்படுத்தும் உத்திகளையும் பகிர்ந்து கொள்ள ஒரு பாதுகாப்பான இடம் போல. பெற்றோர்கள் பேசும்போது குழந்தைகள் ஒன்றாகச் செயல்பாடுகளைச் செய்கிறார்கள். பின்னர் ஒரு ஒருங்கிணைப்பு தருணம் உள்ளது. ராகவன் தயங்கினார். பவானாவை மேலும் புதிய நபர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் வெளிப்படுத்தும் எண்ணம் இன்னும் அவரை கவலையடையச் செய்தது. தெரியவில்லை டாக்டர் லதா. பவானா தனிப்பட்ட அமர்வுகளில் மிகவும் நன்றாக முன்னேறி வருகிறாள். அப்பா என்று பவானா குறுக்கிட்டாள். இரு பெரியவர்களையும் தனது உறுதியால் ஆச்சரியப்படுத்தினாள். நான் போக விரும்புகிறேன். உறுதியாகவா பவு? புதிய நபர்கள், கடினமான கதைகள் இருக்கும். ஹேமலதா நான் தனியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாள் என்று சிறுமி அவளுக்கு விஷம் கொடுத்த பெண்ணின் போலிப் பெயரை பயன்படுத்திச் சொன்னாள். அவள் உண்மையான பெயரை பயன்படுத்த மறுத்தாள். அது முகமூடிக்குப் பின்னால் உள்ள உண்மையான நபருக்கு அதிக சக்தியை கொடுப்பது போல. யாராலும் என்னை புரிந்து கொள்ள முடியாது, நான் எல்லோரையும் விட வித்தியாசமானவள் என்று அவள் சொல்வாள். அவள் சொன்ன எல்லாவற்றையும் போல அதுவும் போய். ராகவன் தனது மகளின் தெளிவைக் கண்டு பெருமையும் ஆச்சரியமும் கலந்த உணர்வை உணர்ந்தார். மேலும் என்று பவானா தொடர்ந்தாள், செல்லம் என்னுடன் வர முடியுமா? டாக்டர் லதா, அவன் என் அதிகாரப்பூர்வ உணர்ச்சி ஆதரவு நாய் என்றார். உளவியலாளர் புன்னகைத்தார். உண்மையில் நாங்கள் சந்திப்புகளை நாகேஸ்வரர் ராவ் பூங்காவில் திறந்த வெளியில் நடத்துகிறோம். செல்லப்பிராணிகள் மிகவும் வரவேற்கப்படுகின்றன. பவானாவின் உண்மையான உற்சாகத்தைக் கண்ட ராகவன் எல்லா புதிய அனுபவங்களிலிருந்தும் அவளை பாதுகாக்க முடியாது, கூடாது என்பதை உணர்ந்தார். குணமடைதலின் ஒரு பகுதி மீண்டும் நம்பக் கற்றுக்கொள்வது, திறந்து கொள்வது, வீட்டின் பாதுகாப்பான சுவர்களுக்கு அப்பாலுள்ள உலகத்துடன் மீண்டும் இணைவதுதான். நீ விரும்புவது அதுவானால் பவு, அப்படியானால் நாம் போவோம் என்று அவர் ஒப்புக்கொண்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆதரவுக் குழுவின் முதல் சந்திப்பு ராகவனை நேர்மறையாக ஆச்சரியப்படுத்தியது. மயிலாப்பூரில் உள்ள பூங்காவின் பிரம்மாண்டமான மரங்களின் கீழ் 5 குடும்பங்கள் கூடின. அனைத்தும் நம்பிக்கை துரோகம், கையாளுதல் அல்லது உறவு அதிர்ச்சிகளின் கதைகளைக் கொண்டவை. குழந்தைகள் விரைவாக ஒரு ஒருங்கிணைந்த குழுவாக மாறினர். பெரியவர்கள் வட்டத்தில் பேசும்போது நாய்களுடன் விளையாடினர். அங்குதான் ராகவன் நந்தினி காம்போஸைச் சந்தித்தார். 42 வயதான ஒரு கட்டிடக் கலைஞர் தனது முழு அடையாளத்தையும் போலியாக உருவாக்கிய ஒரு ஆணுடன் ஒரு துஷ்பிரயோக உறவுக்குப் பிறகு தனது மகன் மிதுனை தனியாக வளர்த்து வந்தார். அவரது கதை விவரங்களில் வேறுபட்டாலும் ராகவனின் கதையுடன் உணர்ச்சி ரீதியாக எதிரொலித்தது. முழுமையாக நம்பிய ஒருவரால் ஏமாற்றப்பட்ட அதே உணர்வு, அறிகுறிகளை எப்படி கவனிக்கவில்லை என்ற அதே கேள்வி, மகனை விளைவுகளிலிருந்து பாதுகாக்க அதே தீவிரமான அர்ப்பணிப்பு. குற்ற உணர்வை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று குழு சிறிய உரையாடல்களாக பிரிந்தபோது ராகவன் கேட்டார். ஒவ்வொரு நாளும் என்று நந்தினி ஒரு புரிதலுள்ள புன்னகையுடன் பதிலளித்தார். ஆரம்பத்தில் நான் எங்கே தவறு செய்தேன், அது நடக்க நான் எப்படி அனுமதித்தேன்,
என்று ஒவ்வொரு நினைவையும் புரட்டிப் பார்த்தேன். ஆனால் என் சிகிச்சையாளர் என்னிடம் ஒரு கேள்வியைக் கேட்டார். அது எல்லாவற்றையும் மாற்றியது. உங்கள் சிறந்த தோழி அதே சூழ்நிலையை சந்தித்திருந்தால் நீங்கள் அவளை குறை கூறுவீர்களா? ராகவன் யோசித்தார். நிச்சயமாக இல்லை. அப்படியானால் ஏன் உங்களை குறை கூற வேண்டும்? உணர்ச்சி ரீதியான வேட்டையாடுபவர்கள் கையாளுதலில் நிபுணர்கள். அவர்கள் நல்ல நம்பகமான நபர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் சந்தேகத்தின் பலனைத் தருவார்கள், மற்றவர்களின் நன்மையில் நம்பிக்கை வைப்பார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தபோது ராகவன் பவானா மிதுனுடனும் மற்ற குழந்தைகளுடனும் விளையாடுவதை கவனித்தார். செல்லம் அவர்களுக்கு இடையில் மகிழ்ச்சியாக குரைத்துக் கொண்டு ஓடியது. அதே நேரத்தில் மிதுனுக்குச் சொந்தமான மற்றொரு நாய், ஒரு கருப்பு லாப்ரடார், வேடிக்கையில் சேர்ந்து கொண்டது. உங்கள் மகன் நன்றாக பழகிவிட்டார் போலிருக்கிறது என்று ராகவன் குறிப்பிட்டார். நந்தினி அவரது பார்வையை பின்தொடர்ந்தார். மிதுன் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுத்துகிறான். குழந்தைகளுக்கு ஒரு மீள்திறன் இருக்கிறது. அதை நாம் பெரியவர்கள் அடிக்கடி குறைத்து மதிப்பிடுகிறோம். சரியான ஆதரவுடன் மோசமான அனுபவங்களைக் கூட கற்றல் மற்றும் வலிமையாக மாற்றும் திறன் அவர்களுக்கு உண்டு. அந்த நேரத்தில் அவர்களைப் பற்றி பேசுகிறார்கள் என்று உணர்ந்தது போல மிதுன் அவர்கள் திசையில் பார்த்து கையசைத்தான். பவானா அவனது பார்வையை பின்தொடர்ந்து அப்பாவுக்கும் உற்சாகமாக கையசைத்தாள். நீங்கள் சொல்வது சரிதான் என்று நினைக்கிறேன் என்று ராகவன் ஒப்புக்கொண்டார். சந்திப்பின் முடிவில் குடும்பங்கள் விடை பெற்றபோது பவானா ஒரு தீவிரமான முகபாவத்துடன் ராகவனை அணுகினாள். அப்பா, நான் இன்று ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பைச் செய்தேன். என்ன அது பௌ? நான் மட்டும் தனியாக இல்லை என்று அவள் சொன்னாள். அவளது கண்கள் அவளது வயதிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானத்தை பிரதிபலித்தன. மற்ற குழந்தைகளும் பெரியவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் பலவீனமானவள் அல்லது முட்டாள் என்பதற்காக அல்ல. ராகவன் மகளின் உயரத்திற்கு மண்டியிட்டு அவளது கைகளை பிடித்தார். நீ ஒருபோதும் பலவீனமானவளோ முட்டாளோ இல்லை பௌ. நீ இதையெல்லாம் எதிர்கொண்ட விதத்தில் நீ அற்புதமானவள். மிதுன் அவனது அப்பாவும் நிறைய பொய் சொல்வார் என்று சொன்னான். தனக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றும் அந்த விசித்திரமான உணர்வான தனது உள்ளுணர்வு எச்சரிக்கையை நம்பக் கற்றுக்கொண்டதாகச் சொன்னான். அது ஒரு சிறந்த அறிவுரை என்று ராகவன் ஒப்புக்கொண்டார். நான் அவனிடம் நீங்கள் ஹேமலதாவைப் பற்றிய உண்மையை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னேன். அவன் உங்களை மிகவும் தைரியமானவர் என்று நினைத்தான். ராகவனின் தொண்டையில் ஒரு முடிச்சு ஏற்பட்டது. மாதக்கணக்கில் தான் எடுத்த ஒவ்வொரு முடிவையும் கேள்விக்குட்படுத்தி எப்படி முன்னதாகவே கவனித்திருக்கலாம், வேகமாகச் செயல்பட்டிருக்கலாம் என்று கற்பனை செய்திருந்தார். தனது மகள் தன்னை ஒரு கதாநாயகனாகப் பார்க்கிறாள், அவளை பாதுகாக்கத் தவறிய ஒருவராக அல்ல என்று கேட்பது தனக்கு எவ்வளவு தேவை என்று அறியாத ஒரு அங்கீகாரமாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பும் வழியில் பவானா காரின் பின் இருக்கையில் தூங்கிவிட்டாள். செல்லம் அவளுக்கு அருகில் சுருண்டு படுத்திருந்தது. ராகவன் அவளை பின்புற கண்ணாடியின் வழியாகப் பார்த்தார். அந்த சிறிய மனிதன் வெளிப்படுத்திய வலிமையைக் கண்டு வியந்தார். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் அவர் அவளை மெதுவாக அறைக்குத் தூக்கிச் சென்றார். அவளை முழுமையாக எழுப்பாமல் ஆடை மாற்ற உதவினார். அவளை போர்த்தியபோது பவானா தூக்கக் கலக்கத்துடன் கண்களைத் திறந்தாள். அப்பா? ஆம் இளவரசி. அடுத்த வாரம் தியோசபிகள் சொசைட்டி தோட்டங்களில் நடக்கும் நமது சிற்றுண்டிக்கு மிதுனையும் நந்தினி அத்தையையும் அழைக்கலாமா? ராகவன் புன்னகைத்தார். நிச்சயமாக அழைக்கலாம். அவளுக்கு அழகான கண்கள் இருக்கின்றன இல்லையா? நந்தினி அத்தைக்கு. அதனுடன் பவானா மீண்டும் தூங்கிவிட்டாள். ராகவனை அந்த அவதானிப்பால் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாள். அவர் நந்தினியின் கண்களை உணர்வுபூர்வமாக கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது யோசித்துப் பார்த்தால் அவை உண்மையில் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தன. சிறிய தங்கப் புள்ளிகளுடன் பழுப்பு நிறத்தில், சூடாகவும் நேராகவும். மாடிப்படிகளில் இறங்கி சவுந்தரமம்மா சமையலறையில் தேநீர் தயாரிப்பதைக் கண்டார். எப்படி இருந்தது என்று பணிப்பெண் கேட்டார். ஆச்சரியப்படும் விதமாக நன்றாக இருந்தது என்று ராகவன் ஒப்புக்கொண்டார். எனக்கும் பௌவுக்கும் சரியாகத் தேவையானது அதுதான் என்று நினைக்கிறேன். சவுந்தரமம்மா திருப்தியுடன் தலையசைத்தார். அவள் இலகுவாகத் தெரிகிறாள். முன்பிருந்த பவானாவைப் போல, முன்பு போல சரியாக இல்லை என்று ராகவன் மென்மையாகத் திருத்தினார். அவள் முன்பு இருந்த அதே குழந்தையாக ஒருபோதும் இருக்க மாட்டாள். நாம் கடந்து வந்த பிறகு நம்மில் யாரும் பிரேஷ்னிமி இருக்க மாட்டோம். ஆனால் ஒருவேளை நாம் சிறந்த, வலிமையான, ஞானமான பதிப்புகளாக இருக்கலாம். அன்றிரவு பல மாதங்களில் முதல் முறையாக ராகவன் ஆழ்ந்து தூங்கினார். அந்த துரதிருஷ்டவசமான நாளில் வீட்டிற்கு திரும்பியிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஹேமலதா தனது மகளை ஒரு அரக்கி என்று அழைப்பதைக் கேட்டிராவிட்டால், அவள் உருவாக்கிய சரியான முகமூடியின் ஊடாக இறுதியாக பார்த்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்பது பற்றிய கெட்ட கனவுகள் இல்லாமல். எதிர்காலம் இன்னும் சவால்களை வைத்திருந்தது. லாவண்யா பாஸ்கரின் விசாரணை, பவானாவின் பள்ளிக்கு மீண்டும் பழகுதல், ஒரு அதிர்ச்சியடைந்த குழந்தையின் ஒவ்வொரு பெற்றோரும் கண்டுபிடிக்க வேண்டிய பாதுகாப்புக்கும் சுதந்திரத்திற்கும் இடையிலான சமநிலை. ஆனால் அந்த நேரத்தில் ராகவன்
என்ன வந்தாலும் அவர்கள் ஒன்றாக எதிர்கொள்வார்கள் என்று உணர்ந்தார். அவரும் பவானாவும் சௌந்தரம் அம்மாவும் செல்லமும் மேலும் ஒருவேளை அவர்களது புனரமைக்கப்பட்ட நம்பிக்கை வட்டத்தில் ஒரு பகுதியாக மாறத் தொடங்கிய புதிய நண்பர்களும். அத்தியாயம் 6. சென்னை உயர் நீதிமன்றம். அந்த புதன்கிழமை காலை நிரம்பி வழிந்தது. பத்திரிகையாளர்கள், சட்ட மாணவர்கள், ஆர்வலர்கள் மற்றும் முக்கியமாக லாவண்யா பாஸ்கரின் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொரு இருக்கையையும் ஆக்கிரமித்திருந்தன. அருண்குமாருக்கு அருகில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ராகவன் எந்த நேரத்திலும் குற்றவாளி அழைத்து வரப்படவிருந்த பக்கவாட்டுக் கதவையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா என்று அருண் 3வது முறையாக கேட்டார். உங்கள் உடல் இருப்பு இல்லாமல் வழக்கறிஞர் ரஃபேல் உங்களை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். ராகவன் தனது டை-ஐ சரி செய்தார். அது அவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பதட்டமான செயல். அவள் தண்டிக்கப்படுவதை நான் பார்க்க வேண்டும், அருண். எனக்கு அந்த நிறைவு தேவை. பவானா வீட்டில் சௌந்தரம் அம்மாவுடன் பாதுகாப்பாக இருந்தாள். 11 வயதை நிறைவு செய்த அவள், அப்பா நீதிமன்றத்திற்குச் செல்ல வேண்டும், ஆனால் அவள் அதை கடந்து செல்லத் தேவையில்லை என்று விளக்கியபோது சரியாக புரிந்து கொண்டாள். வீட்டிற்கு நீதியை கொண்டு வாருங்கள், அப்பா என்று காலையில் விடை பெறும்போது அவரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தைகள் அவை. கதவு இறுதியாகத் திறந்தபோது மண்டபம் முழுவதும் ஒரு சலசலப்பு பரவியது. முன்பு ஹேமலதா மேனன் என்று அறியப்பட்ட லாவண்யா பாஸ்கர் 2 காவலர்களால் அழைத்து வரப்பட்டார். அவளை பார்த்ததும் ராகவனின் இதயம் வேகமாகத் துடித்தது. ஏக்கம் அல்லது காதலால் அல்ல, அந்த உணர்வுகள் நீண்ட காலத்திற்கு முன்பே குளிர்ந்த சீற்றத்தால் மாற்றப்பட்டிருந்தன. ஆனால் அவர் அவளைப் பற்றி வைத்திருந்த பிம்பத்திற்கும் இப்பொழுது பார்த்த பெண்ணுக்கும் இடையிலான முரண்பாட்டால். குறைபாடற்ற ஒப்பனை, கச்சிதமாகச் சீவப்பட்ட கூந்தல் மற்றும் அதிநவீன மருத்துவர் ஹேமலதாவாக அவளது குணாதிசயத்தின் ஒரு பகுதியாக இருந்த நேர்த்தியான ஆடைகள் இல்லாமல் லாவண்யா சிறியவளாகவும் சாதாரணமாகவும் தோன்றினாள். அவளது முகம் இன்னும் அழகாக, ஆனால் இப்போது வேடங்கள் இல்லாமல் அவள் குற்றவாளி கூண்டிற்கு நடந்து சென்றபோது ஒரு ஊடுருவ முடியாத முகபாவத்தை கொண்டிருந்தது. ஒருபோதும் அவள் தனது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை பார்க்கவில்லை. தனது பார்வையை முன்னால் நிலைநிறுத்தியிருந்தாள். அந்த அறையில் அவள் தனியாக இருப்பது போல சாம்பல் நிறமுடியும் கடுமையான முகபாவமும் கொண்ட நீதிபதி அந்தோனி போர்கஸ் குற்றச்சாட்டுகளின் நீண்ட பட்டியலை படிப்பதன் மூலம் அமர்வைத் தொடங்கினார். தகுதி வாய்ந்த கொலை முயற்சி, தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வழங்குதல், மோசடி, ஆள்மாறாட்டம், போலி ஆவணம் பயன்படுத்துதல் மற்றும் பல மீறல்கள், அவை அனைத்தும் சேர்ந்து பல தசாப்த கால சிறைவாசத்தில் முடியும். நாட்கள் நீடித்த சாட்சியங்கள், தடயவியல் ஆதாரங்கள் மற்றும் மனநலப் பரிசோதனைகளுக்குப் பிறகு தீர்ப்புக்கான நேரம் வந்தபோது நீதிமன்றம் ஒரு பதட்டமான அமைதியில் மூழ்கியது. நீதிபதி தனது கண்ணாடியைச் சரிசெய்து லாவண்யாவை நேராகப் பார்த்து பேசத் தொடங்கினார். இந்த நீதிமன்றம் இவ்வளவு பாதிக்கப்படக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இவ்வளவு திட்டமிடல், குளிர்ச்சி மற்றும் கொடுமையை இணைக்கும் வழக்குகளை அரிதாகவே காண்கிறது. திருமதி லாவண்யா பாஸ்கர் அடையாளங்களை போலியாக உருவாக்கி தனது பாதிக்கப்பட்டவர்களை உணர்ச்சி ரீதியாக கையாண்டது மட்டுமல்ல, ஏற்கனவே மிக கடுமையான செயல்கள். ஆனால் அப்பாவி குழந்தைகளை வேண்டுமென்றே விஷம் வைத்துக் கொன்றார். நிதி ஆதாயம் மற்றும் கட்டுப்பாட்டின் பெயரில் சாத்தியமான நிரந்தர உடல் மற்றும் உளவியல் சேதங்களை ஏற்படுத்தினார். நீதிபதி ஒரு கணம் நிறுத்தினார். அவரது கண்கள் குற்றவாளியிடம் திரும்புவதற்கு முன்பு கூடியிருந்த குடும்பங்களை சுருக்கமாகப் பார்த்தன. சமர்ப்பிக்கப்பட்ட மனநல அறிக்கைகள் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் குறிப்பிடத்தக்க ஆளுமை கோளாறுகளை அடையாளம் கண்டாலும் அவரது செயல்களின் சட்டவிரோதத் தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் திறனை கொண்டிருந்தார் என்பதில் ஒருமனதாக இருந்தன. நுணுக்கமான திட்டமிடல், சிக்கலான போலி அடையாளங்களை உருவாக்குதல் மற்றும் ஒரே நேரத்தில் பல பாதிக்கப்பட்டவர்களை கையாளும் திறன் ஆகியவை குற்றவாளி என்ன செய்கிறார் என்பதை அறிந்திருந்தது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக தனது குற்றவியல் முறையைச் செம்மைப்படுத்தினார் என்பதையும் தெளிவாக நிரூபிக்கின்றன. ராகவன் தனது தோளில் ஒரு கையை உணர்ந்தார். நந்தினி வந்து அமைதியாக அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். மாதக்கணக்கில் சிற்றுண்டிகள், இரவு உணவுகள் மற்றும் ஆழ்ந்த உரையாடல்களுக்குப் பிறகு அவர் அவரது வாழ்க்கையில் ஒரு நிலையான மற்றும் ஆறுதலான பிரசன்னமாக மாறியிருந்தார். இன்னும் அறிவிக்கப்பட்ட காதல் இல்லை, பரஸ்பர மரியாதை மற்றும் அவர்களது அதிர்ச்சிகரமான அனுபவங்களின் பகிரப்பட்ட புரிதலின் மீது மெதுவாக ஆழமாகி வந்த ஒரு நட்பு மட்டுமே. குற்றங்களின் தீவிரம், நிரூபிக்கப்பட்ட தொடர் குற்றங்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் சமூகத்திற்கு ஏற்படுத்தும் ஆபத்தை கருத்தில் கொண்டு என்று நீதிபதி தொடர்ந்தார். இந்த நீதிமன்றம் லாவண்யா பாஸ்கருக்கு ஆரம்பத்தில் கடுமையான காவலில் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறது. தண்டனையின் 2/3 நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு பரோல் சாத்தியமில்லை.
ஒரு கூட்டு முணுமுணுப்பு நீதிமன்றம் முழுவதும் பரவியது. தமிழ்நாட்டில் கொலை செய்யாத குற்றங்களுக்கு இதுவரை வழங்கப்பட்ட மிகக் கடுமையான தண்டனைகளில் இதுவும் ஒன்றாகும். ராகவன் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு விசித்திரமான சோகத்துடன் கலந்த நிம்மதி அலையை உணர்ந்தார். பவானா, மிதுன் மற்றும் பிற குழந்தைகளுக்கு என்ன நடந்ததோ அதை எதுவும் மாற்ற முடியாது, ஆனால் குறைந்தபட்சம் நீதி வழங்கப்பட்டது. அவர் கண்களை மீண்டும் திறந்தபோது லாவண்யாவின் பார்வை முதல் முறையாக தன் மீது நிலைத்திருப்பதைக் கண்டார். அங்கே வருத்தமில்லை, ஒரு வகையான குளிர்ந்த ஆர்வம் மட்டுமே இருந்தது. அவள் இன்னும் அவரை படிப்பது போல தனது கச்சிதமாக தயாரிக்கப்பட்ட திட்டம் எப்படி சிதைந்தது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பது போல. ராகவன் தடுமாறாமல் பார்வையைத் தாங்கினார். அவளுக்கு இனி தன் மீதோ தன் குடும்பத்தின் மீதோ அதிகாரமில்லை. பயமும் குற்ற உணர்வும் வலிமையான ஒன்றால் மாற்றப்பட்டுவிட்டன என்பதை அவள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். வெறுப்பு அல்லது பழிவாங்கல் அல்ல, ஆனால் முன்னோக்கிச் செல்ல அவள் அழிக்க முயன்றதை மீண்டும் கட்டியெழுப்ப ஒரு அமைதியான உறுதி. தீர்ப்புக்குப் பிறகு நீதிமன்றம் காலியாகும்போது ராகவனும் நந்தினியும் வழக்கறிஞர் ரஃபேல் மேனனைச் சந்தித்தனர். அவர் முடிவில் திருப்தியுடன் புன்னகைத்தார். இவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கப்படுவதை நாங்கள் அரிதாகவே பார்க்கிறோம் என்று வழக்கறிஞர் குறிப்பிட்டார். தனது ஆவணங்களை எடுத்து வைத்தார். நீதிபதி போர்கஸ் தனது கருணைக்காக அறியப்பட்டவர் அல்ல, ஆனால் அப்படியிருந்தும் அவர் எதிர்பார்ப்புகளை மிஞ்சிவிட்டார். மற்ற மோசடிக்காரர்களைப் பற்றி அவள் வழங்கிய தகவல்கள் என்று ராகவன் கேட்டார். அவை உண்மையானவையா? ரஃபேல் தலையசைத்தார். ஆச்சரியப்படும் விதமாக ஆம். அவள் வழங்கிய 5 பேர்களில் 3ஐ நாங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளோம். ஒருவன் கடந்த வாரம் புனேவில் கைது செய்யப்பட்டான். அவளைப் போலவே கிட்டத்தட்ட அதே முறையை பயன்படுத்திச் செயல்பட்டான். மற்ற இருவரும் போதுமான ஆதாரங்களைச் சேகரிக்கும் வரை கண்காணிக்கப்படுகிறார்கள். அவள் ஏன் ஒத்துழைத்தாள்? அது அவளது தண்டனையை குறைக்கவில்லை என்று நந்தினி குறிப்பிட்டார். வழக்கறிஞர் தோள்களை குலுக்கினார். மனநல மருத்துவர்களுக்கு பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன. சிலர் இது ஒரு கட்டுப்பாட்டு வடிவம் என்று நம்புகிறார்கள். சிறையில் இருந்தாலும் அவள் வழங்கும் தகவல்கள் மூலம் வெளி உலகத்தை இன்னும் பாதிக்கிறாள். மற்றவர்கள் ஒரு நாசிசிச போட்டி அம்சம் இருப்பதாக கூறுகிறார்கள். அவள் போட்டியாளர்களை காட்டிக் கொடுத்தாலும் தனது பயங்கரமான தொழிலில் சிறந்தவள் என்று அங்கீகரிக்கப்பட விரும்புகிறாள். அந்த விளக்கம் ராகவனுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. லாவண்யாவைப் போன்ற மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை அழிக்க நுணுக்கமாக திட்டமிடுகிறார்கள் என்ற எண்ணம் ஆழ்ந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. முக்கியமான விஷயம் என்று ரஃபேல் தொடர்ந்தார், அவரது எண்ணங்களை படிப்பது போல, உன் வழக்கிற்கு நன்றி ராகவன். இப்போது எதைத் தேடுவது என்று எங்களுக்குத் தெரியும். இந்த குறிப்பிட்ட வகை வேட்டையாடுபவர்களை முன்கூட்டியே அடையாளம் காண நாங்கள் நெறிமுறைகளை உருவாக்குகிறோம். இது உன் குடும்பத்திற்கு ஊடக வெளிப்பாட்டை உருவாக்கும் என்று தெரிந்தும் புகார் செய்ய நீ காட்டிய தைரியம் அநேகமாக எண்ணற்ற குழந்தைகளை காப்பாற்றியிருக்கும். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும்போது ராகவன் பல மாதங்களாக இல்லாததை விட இலகுவாக உணர்ந்தார். ஹேமலதாவை, இல்லை லாவண்யாவை தனது வீட்டிற்குள் கொண்டு வந்தபோது தொடங்கிய கனவு இறுதியாக முடிவுக்கு வந்தது. நீதி தனது பங்கைச் செய்திருந்தது. இப்போது அவரும் பவானாவும் தங்கள் குணப்படுத்தும் செயல்முறையை தொடர்வது மட்டுமே மிஜிலிந்தி. காரில் வீட்டிற்குச் செல்லும் வழியில் நந்தினி அவர்களுக்கு இடையேயான வசதியான அமைதியை கலைத்தார். என்ன யோசிக்கிறீர்கள்? ராகவன் லேசாக புன்னகைத்தார். வாழ்க்கை எப்படி எதிர்பாராத பாதைகளில் செல்கிறது என்று. 1 வருடத்திற்கு முன்பு நான் சரியான துணையை கண்டுபிடித்து விட்டதாக நினைத்தேன். எங்கள் உடைந்த குடும்பத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவ ஒருவர். அது அனைத்தும் கவனமாக உருவாக்கப்பட்ட ஒரு மாயை என்பதை மிக மோசமான வழியில் கண்டுபிடித்தேன். இப்போது என்று அவர் மென்மையாகக் கேட்டார். இப்போது எனக்குத் தெரியும், மந்திரத் தீர்வுகள் அல்லது சரியான மனிதர்கள் இல்லை என்று. உண்மையான மனிதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். குணங்களும் குறைகளும் பயங்களும் நம்பிக்கைகளும் கொண்டவர்கள். மற்றும் நேர்மை மற்றும் மரியாதையுடன் நாளுக்கு நாள் மெதுவாக கட்டமைக்கப்படும் உண்மையான தொடர்புகள். நந்தினி தலையசைத்தார். அவரது கை காரின் மைய கன்சோலில் சுருக்கமாக அவனுடையதைக் கண்டது. பவானா, உங்களையும் மிதுனையும் எங்கள் கொண்டாட்ட மதிய உணவிற்கு அழைக்கச் சொன்னாள் என்று ராகவன் குறிப்பிட்டார். அவளும் சௌந்தரம் அம்மாவும் ஏதோ சிறப்பு தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக என் மகள் பள்ளிக்கும் சிகிச்சை அமர்வுகளுக்கும் இடையில் ஒரு கட்டத்தில் பிரிகேடிரோ கார்மெட் செய்ய கற்றுக்கொண்டாள். மிதுன் அதை விரும்புவான். அவன் பவுவைப் பற்றி தொடர்ந்து பேசுகிறான். அவனுக்கு முதல் காதல் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இருவரும் சிரித்தனர். இவ்வளவு காலம் கவலை மற்றும் பயத்தால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பிறகு இலகுவான தருணங்களை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை ராகவன் உணர்ந்தார். அவர்கள் அடையாறு மாளிகைக்கு வந்தபோது ராகவனின் இதயத்தை இதமாக்கிய ஒரு காட்சியால் அவர்கள் வரவேற்கப்பட்டனர். சௌந்தரம் அம்மா அவளுக்காகவே தைத்த ஒரு
வண்ணமயமான மேலங்கியை அணிந்த பவானா மிதுனுடன் வராண்டாவில் காத்திருந்தாள். அவனை சௌந்தரமம்மா பவானாவின் வேண்டுகோளின் பேரில் முன்னதாகவே அழைத்து வந்திருந்தார். இருவரும் நீதி கிடைத்தது என்று வண்ணமயமான மற்றும் ஒழுங்கற்ற எழுத்துக்களில் தெளிவாக குழந்தைகளால் வரையப்பட்ட ஒரு தற்காலிக பேனரை பிடித்திருந்தனர். செல்லமும் மிதுனின் லாப்ரடாரும் இப்போது பிரிக்க முடியாத நண்பர்களாக அவர்களை சுற்றி வட்டமிட்டு உற்சாகமாக குரைத்தன. உங்களுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் தெரிந்தது என்று ராகவன் ஆச்சரியத்துடன் கேட்டார். நீதிபதி தீர்ப்பை அறிவித்தவுடன் அருண்மாமா சௌந்தரம் அத்தைக்கு செய்தி அனுப்பினார் என்று பவானா விளக்கினாள். எல்லாம் தயார் செய்ய எங்களுக்கு நேரம் கிடைத்தது. எல்லாம் என்பது பேனரை மட்டுமல்ல, ஒரு பாதாம் மரத்தின் நிழலில் தோட்டத்தில் போடப்பட்ட ஒரு மேஜையையும் உள்ளடக்கியது. அது பூக்கள் மற்றும் அலமாரியிலிருந்து அரிதாக வெளியே வரும் சிறப்புத் தட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராகவனின் விருப்பமான உணவான விருந்து சாப்பாட்டின் சுவையான மணம் காற்றில் நிரம்பியிருந்தது. மதிய உணவின்போது பவானாவும் மிதுனும் நிஜ வாழ்க்கை வில்லன்களுக்கு எதிராக எந்த காமிக்ஸ் ஹீரோ மிகவும் பயனுள்ளதாக இருப்பார் என்பது பற்றிய ஒரு சூடான விவாதத்தில் ஈடுபடுவதை பார்த்துக் கொண்டிருந்தபோது ராகவன் தனது மகள் உண்மையில் குணமடைந்து வருகிறாள் என்பதை உணர்ந்தார். ஒரு வருடத்திற்கு முன்பு படுக்கையிலிருந்து எழுந்து நிற்க முடியாமல் இருந்த வெளிரிய சோம்பலான சிறுமி இப்போது யோசனைகள் மற்றும் கனவுகளால் கண்கள் பிரகாசிக்கும் இந்த துடிப்பான குழந்தைக்கு வழிவிட்டிருந்தாள். அவர்கள் அற்புதமானவர்கள் இல்லையா என்று நந்தினி குறிப்பிட்டார். அவரது பார்வையை பின்தொடர்ந்தார். அவர்கள் கடந்து வந்த எல்லாவற்றிற்கும் பிறகு அவர்களால் இன்னும் சிரிக்கவும் விளையாடவும் எதிர்காலத்தை திட்டமிடவும் முடிகிறது. குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு மீள்திறனைப் பற்றி பாடம் நடத்துகிறார்கள் என்று ராகவன் ஒப்புக்கொண்டார். பவ் என்னிடம் ஒரு நாள் சொன்னது என்னை யோசிக்க வைத்தது. அப்பா, ஹேமலதா நான் பலவீனமானவள் என்று நம்ப வைக்க விரும்பினாள். ஆனால் உண்மையில் நான் மிகவும் வலிமையானவள். அது எனக்கு முன்பு தெரியாது. நந்தினி புன்னகைத்தார். இவ்வளவு இளம் வயதுக்கு ஞானமான வார்த்தைகள். அவளுக்கு அம்மாவின் ஞானம் இருக்கிறது என்று ராகவன் பதிலளித்தார். அவரது பார்வை சுருக்கமாக வராண்டாவின் சுவரில் இப்போது ஒரு கௌரவமான இடத்தை பிடித்திருந்த கவிதாவின் புகைப்படத்திற்குச் சென்றது. ஹேமலதாவின் காலத்தில் மறைக்கப்பட்டிருந்தது போலல்லாமல் அவர் குடும்ப வாழ்க்கையில் தனக்கு முந்தைய பெண்ணின் நினைவை நுட்பமாக அழிக்க முயன்றார். பின்னர் குழந்தைகள் நாய்களுடன் தோட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது சௌந்தரமம்மா சீத்னி மதிய உணவிற்குப் பிறகு அறையில் ஓய்வெடுத்தபோது ராகவனும் நந்தினியும் வராண்டாவில் காஃபி கோப்பைகளுடன் அமர்ந்திருந்தனர். இப்போது என்ன நடக்கிறது என்று அவர் கேட்டார். சென்னையின் வானத்தை ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களால் சாயமிடத் தொடங்கிய சூரிய அஸ்தமனத்தை பார்த்தார். இப்போது வாழ்கிறோம் என்று ராகவன் எளிமையாக பதிலளித்தார். ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவசரப்படாமல் ஒவ்வொரு நல்ல தருணத்தையும் பாராட்டி கடினமான தருணங்களை ஒன்றாக எதிர்கொண்டு ஒன்றாக என்று நந்தினி மீண்டும் சொன்னார். அந்த வார்த்தை சொல்லப்படாத ஒரு வாக்குறுதி போல அவர்களுக்கு இடையில் மிதந்தது. ராகவன் தோட்டத்தை பார்த்தார். அங்கு பவானா இப்பொழுது மிதுனுக்கு தனது சொந்த ஷாய்ஷவக் கோட்டையாக இருந்த மாமரத்தில் ஏறக் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தாள். நாய்கள் கீழிருந்து பார்த்துக் கொண்டிருந்தன, ஊக்கமளித்து குரைத்தன. அந்த காட்சி அவர்கள் சாதித்ததற்கான ஒரு சரியான உருவகமாக இருந்தது. ஒரு இலட்சியப்படுத்தப்பட்ட கடந்த காலத்திற்கு திரும்புதல் அல்ல, ஆனால் புதிய ஒன்று. சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டதால் வலுவான அடித்தளங்களில் கட்டப்பட்ட ஒன்று. லாவண்யா ஹேமலதாவின் துரோகம் சந்தேகமின்றி வடுக்களை விட்டுச் செல்லும். அவநம்பிக்கையின் தருணங்கள், மீண்டும் மீண்டும் வரும் பயம், அவ்வப்போது வரும் கெட்ட கனவுகள் இருக்கும். பவானா வளரும்பொழுது உணர்ச்சி ரீதியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடும். தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒருவரால் முறையாக விஷம் கொடுக்கப்பட்ட அதிர்ச்சியை ஜீரணிப்பாள். ராகவன் தனது சொந்த குணப்படுத்தும் பாதையும் நீண்டதாக இருக்கும். தனது உள்ளுணர்வை நம்பக் கற்றுக்கொள்வதும் புதிய நபர்களை தனது வாழ்க்கையில் நுழைய அனுமதிப்பதும் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் தனது மகள் சூரியன் சென்னையின் மீது அஸ்தமிக்கும்போது சுதந்திரமாகச் சிரிப்பதை பார்த்துக் கொண்டிருந்தபோது ராகவன் ஒரு ஆழ்ந்த உறுதியை உணர்ந்தார். அவர்கள் மிக மோசமானதைச் சமாளித்து வலுவாக வெளிவந்திருந்தனர். லாவண்யா அழிக்க முயன்றது அன்பு, நம்பிக்கை, உண்மையான மனிதத் தொடர்பின் திறன் தப்பிப் பிழைத்தது மட்டுமல்லாமல் எதிர்பாராத வழிகளில் மலர்ந்தது. நந்தினி தனது விரல்களை அவனுடையதில் பிணைத்தார். அது இருவரும் கவனத்துடனும் பொறுமையுடனும் நம்பகத்தன்மையுடனும் கட்டியெழுப்பப் போகும் ஒரு எதிர்காலத்தின் வாக்குறுதிகளைச் சுமந்த ஒரு எளிய செயல். பவானா, மிதுன் மற்றும் உயிர் பிழைத்த அனைவருக்கும் என்று அவர் தனது கோப்பையை ஒரு தற்காலிக வாழ்த்தாக உயர்த்தினார். மீண்டும் நம்பக் கற்றுக்கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் என்று ராகவன் முடித்தார். தனது கோப்பையை அவளுடையதில் தட்டினார். தோட்டத்தில் பவானா இறுதியாக மரத்தின் உச்சியை அடைந்தாள். கடைசி சூரிய கதிர் அவளது முகத்தை ஒளிரச் செய்தபோது
வெற்றியில் கைகளை உயர்த்தினாள். இனி ஒரு பாதிக்கப்பட்டவளின் முகம் அல்ல, ஆனால் உயிர் பிழைத்தவளின் முகம். மாறுவேடத்தில் தீமையின் முகத்தை எதிர்கொண்டு கதையை சொல்ல வாழ்ந்த ஒரு சிறுமியின் முகம். பாருங்கள் அப்பா என்று அவள் கிளையிலிருந்து கத்தினாள். இங்கிருந்து பார்த்தால் முழு உலகமும் தெரிகிறது. ராகவன் புன்னகைத்தார். அவரது இதயம் எந்த துரோகத்தாலும் குறைக்க முடியாத ஒரு அன்பால் நிரம்பி வழிந்தது. நீ என்ன பார்க்கிறாய் அபௌ? சிறுமியின் கண்கள் நிழல்களை எதிர்கொண்டு ஒளியில் வெளிவந்தவர்களுக்கே உரிய ஞானத்தால் பிரகாசிக்க அவள் ஒரு நாடகத்தனமான இடைவெளி விட்டாள். நான் எதிர்காலத்தை பார்க்கிறேன் அப்பா என்று அவள் எளிமையாக பதிலளித்தாள். அது அழகாக இருக்கிறது